எனவே நீங்கள் உள்ளடி சேர்ஸ்லாம் இருக்குது ஃப்ரண்ட்டில், நீங்கள் வருகிறனால் உங்களை அங்கே வெல்கம் பண்ணுகிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு வார்த்தையை மையமாக வைத்து நாம் தேவனுடைய திட்டங்களை அறிந்து கொள்ள போகிறோம். அந்த வார்த்தை என்ன என்றால், உங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம், ஜெபம். சின்ன வயசுலேருந்தே பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. சின்ன குழந்தையிலேருந்தே சண்டே கிளாஸ் வர ஸ்டார்ட் பண்ணும்போது பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது என்னென்னா ஜெபம். நம்ம சில பேர் 50 வருஷமாக ஜெபிச்சுட்டு இருப்போம். ஸோ ஜெபத்தை பற்றி எல்லாமே PhD எல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் வேதம் இதை எப்படியெல்லாம் காண்பிக்கிறது, எத்தனை பேர் ஜெபிச்சிருக்கிறாங்க? நான் அநேக பேர் சொல்லலாம், தானியேலுடைய ஜெபம், யாபேஸ் ஜெபம், பைபிளில் பாப்புலரான சில பேர் ஜெபம் இருக்குது. தானியேல் எத்தனை நாள் உபவாசி ஜெபிச்சாருன்னா 3 வாரங்கள், டேஸில் கவுண்ட் பண்ணால் 21 நாள் ஜெபிக்கிறாரு தானியேல். யாபேஸ் ஒரே ஒரு வசனம் தான், யாபேஸ், தேவரீர் என் எல்லையை பெரிதாக்குங்க, ஆனால் உங்கள் கரம் என் மேலே. அழகான ஜெபம், யாபேஸுடைய ஜெபம். அநேக பேர் ஜெபிச்சிருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய முதல் பிரசிடென்ட் ஆப்ரஹாம் லிங்கன், அவர் ஒரு செப்பல் தைக்கிற ஒரு குடும்பத்தை சார்ந்தவர். அந்த மனுஷனுடைய வாழ்க்கை அப்படியே புரட்டி போட்டாங்க. அவர் வெள்ளை மாளிகைக்குள்ளே வந்தாலும் த சேம் ப்ரேயர், த ப்ரேயர் டைம், அந்த நேரத்தில் செனட் கூட மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் பிரசிடென்ட் ப்ரேயர் டைம். ஒரு பிரசிடென்ட்னா பிரசிடென்ட்டுக்கு ஒரு ஸ்கெடியூல் போடுவாங்க. இவங்களை பார்க்கணும், இந்தந்த ஒரு நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்ஸ் மாநிலங்களுடைய பிரதிநிதிகளை சந்திக்கணும், இந்த பிரச்சனையை பார்க்கணும், இந்த மினிஸ்டரை பார்க்கணும், எல்லாத்துக்கும் ஸ்கெடியூல் போடுவாங்க. ஆனால் அவர் ஜெபிக்கிற ஒரு நேரத்தை அவங்க ஸ்போர்ட் வச்சுருந்தாங்க. அது அவருக்கும் தேவனுக்கும் இருக்கிற அப்பாயின்மெண்ட். அமெரிக்கா நல்ல ஒரு நாடாக துவங்கின ஒரு காலம். ஜெபிக்கிற மனிதர்கள் ஆளுகை செய்தார். எங்கெங்கெல்லாம் ஜெபிக்கிற மனுஷங்க ஆளுகை செய்கிறாங்களோ தேசம் சுகித்திருக்கும். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. வேதத்தில் எலியாவோட ஜெபத்தை பார்த்துருக்குறோம். ஆமேன். எலியா ஜெபிச்சாரு கேரி தாற்றண்டையில். ஆமேன். அடியார் ஆனந்த பவன் வரல, அந்தந்த தேவைக்கு ஆண்டவர் அழகாக ஒரு காகத்தை அனுப்பிச்சாரு. சாப்பாடு வந்தது, அதுவும் நான்வெஜ் மீல்ஸ் டைமுக்கு வந்தது. இவர் செய்யலை, எதுவுமே பண்ணல, ஃபுல்லாக ஜெபிக்கிறாரு. வந்தா காக்கா காக்கான்னு கத்தோம். சாப்பிட்டு மீல்ஸ் முடிஞ்சிடுச்சு, ஜபத்தை கண்டினியூ பண்ணார். கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டார். எசேக்கியா மரிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. தீர்க்கதரிசி, ஐயா என்ன இப்படி சொல்கிறீங்க? தீர்க்கதரிசிக்கிட்ட பேசலை, உடனே செவர்புறமாய் திரும்ப ஆண்டவரேன்னு சொன்ன உடனே இவர் ஜபத்தை அவர் கேட்டு அந்த தீர்க்கதரிசி முற்றத்துக்கு கூட போல அவன் என் கூட பேச ஆரம்பிச்சிட்டான். இன்னும் நாட்களை கூட்டி எல்லா ஜபமும் வேதாகமத்தில் பார்க்கிறோம். சாலமோன் ஜெபிக்கிறாங்க, எல்லாருக்குமே தெரியும். அந்த மனுஷன் ஆமென் நல்ல ஒரு பெரிய மனுஷனா, பெரிய ராஜாவாக இருந்தார். அப்படிப்பட்ட சாலமோன் ஜெபிச்சு, அதான் வாசிக்கிறோம். பார்த்தீங்கன்னா 1 நாளாகவும் குறித்து வைத்துக்கொள்ளுங்க, நேரம் இல்லை வாசிக்க. 2 நாளாகவும் 7:1 நான் வாசிக்கிறேன். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்னி வானத்திலிருந்து இறங்கினதான். எப்படியா? ஒரு ராஜாங்க அவர். 6ஆம் அதிகாரம் முழுவதும் வாசிக்கிறா, முழங்கால் என்று ஜெபிச்சார். யாரு? ஒரு ராஜா. முடிக்கிற பொழுது அக்னி வானத்திலிருந்து இறங்கி சர்வ அங்க தகன பலிகள் எல்லாவற்றையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை. நான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க இந்த வசனத்தை கேட்க கேட்க உங்கள் வாழ்வில் அப்படியே பேசிக்கொண்டே இருங்களேன். ஆண்டவர் உங்கள் ஆலயமாகிய சரீரத்தை நிரப்புவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபத்தோடு கேட்குறீங்க? ஆண்டவர் இன்னைக்கு நீங்கள் வெளியே போகும்போது ஏதோ ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அநேக பேர் ஜெபிச்சிருக்கிறாங்க. ஆமென். வேதத்தில் முதல் எங்கே ஜெபத்தை பற்றி கேள்விப்படுறோம்? என்ன சொல்ல முடியுமா? இவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ரேயர்ன்ற வார்த்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்ன ட்ரை பண்ணுறீங்களா? ஆமென். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை எடுத்துக்கொள்வீர்களானால், அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி. ஃபஸ்ட்டு பைபிள்லேயே ஜெபம் என்ற வார்த்தை எங்கே வருதுன்னா அன்னாளுடைய ஜெபம். ஆனால் அவங்க பண்ணும் ஜெபம் எப்போ பார்த்தீங்கன்னா முதல் அதிகாரத்தில் அன்னாள் ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆமென். அவங்களுடைய கணவனர் பேர் எல்கானா. அவங்கெல்லாம் அப்படியே ஓரம் கட்டுறாங்க. அந்த அவனுக்கு குழந்தைக்கு தான் குட்டி இருக்கா, ஓரமாக இல்லைம்மா. அந்த வார்த்தைலாம் உடைச்சிடும் ஒரு மனுஷனை. ஆமென். அன்னால் உடைந்து போய் நிற்கும்பொழுது கணவன்கிட்ட சொன்னான், கணவன் நானே உனக்கு குழந்தைப்பா, அதெல்லாம் அவளை தேற்றலை. அவ என்ன பண்ணுவதுன்னு தெரில, தேவனுடைய ஆலயத்துக்கு உள்ளே போனாங்க. எல்கானெல்லாம் வெளியே அப்படியே ட்ரிப்பு பார்த்துட்டு இருக்கும்போது
இந்த அம்மா தனியாக உள்ளே வந்தாங்க. என்ன பேசணும்னு தெரியல, என்ன சொல்லணும்னு தெரியல, எந்த பைபிள் வசனம்னு தெரியல. போனாங்க, முட்டி போட்டாங்க. கண்ணு தாரத்தாரியாய் தண்ணி வருகிறது. வாயிலிருந்து வார்த்தை வரல, வாய் ஏதோ முணுமுணுத்து கொண்டிருந்தது. பக்கத்தில் இருக்கிற ஏலி பாஸ்டர் வந்து பார்க்குற, இந்த அம்மா ஏதோ புலம்புது பெண்ணாத்தது, ஒன்றும் புரியல. ஆனால் பாஸ்டருக்கு புரியாதது கர்த்தருக்கு புரிந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் அன்னாளின் ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. அதற்கு காரணம் அந்த பாஸ்டர். ஏன்னா அவர் சொல்கிறார், அந்த நாள் வரும், அடுத்த கரெக்டான டைம் வரும்போதும் கையில் ஒரு குழந்தை இருக்கும். ஹல்லேலூயா. காரணம், ஜெபிப்பது என்பது வார்த்தைகளினால் வருகிறது அல்லவே இல்லை. அந்நிய பாஷையை யாரும் பைபிள் ஒரு பெண்ணை கொடுத்தா இந்த அந்நிய பாஷை நீங்கள் எழுதுங்கன்னா எல்லா லாங்குவேஜும் எழுதலாம். மூத்த மொழியாக தமிழ், அழகான ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் எல்லாமே இருக்கும். பகமி ஸ்கிரிப்ட் சொல்லிட்டு எல்லாமே எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் அந்நிய பாஷை யாருன்னா பெண்ணில் எழுத முடியுமா? அதனால தான் ரோமரில் வாசிக்கிறோம், வாக்குக்கு அடங்காத வாக்கு என்றால் நான் சொல்கிறேன் யாருன்னா யா தொணக்கால் போட்டு இருன்னு போட்டு பக்கத்தில் ஒரு குளிச்சுட்டு, இது வாக்குக்கு அடங்கி விட்டது, நான் எழுத முடியும். அந்நிய பாஷையில் நீங்கள் எழுதும்போது சத்துருக்கும் புரியாது, மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்குமே புரியாது. அதுதான் வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு ஆவியானவர் தாமே நமக்காக அவர் வேண்டுதல் சரி. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அவரோடு கூட ஜெபத்தில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, இந்த ஜெபத்தை குறித்து வேதத்தில் நிறைய பேரை பார்த்தோம். ஒருத்தரை மத்தி மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அவர் பேர் சிம்சோன். ஆமென். எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த மகனுடைய பேர் சிம்சோன். பிறக்கும்பொழுதே தாயும் தகப்பனுக்கும் முன்னாடியே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டார், உனக்கு ஒரு பையன் பிறக்க போகிறான், அவன் பேர் சிம்சோன், அவர் நசரேனாக இருப்பார், அவன் தேவனுடைய பலத்தை வச்சுருப்பார், கர்த்தர் அவனை பயன்படுத்த போகிறாரு. மேன் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அந்த பிள்ளை பிறக்கிறாங்க. நிறைய பேர் கிடைக்காத ஒரு காரியம் சிம்சோனுக்கு கிடைச்சது. அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டு, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகிறான், அந்த பிள்ளை இப்படியாக வளருவான்னு வேறு யாருக்குன்னா பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறாங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்நானகனை குறித்து தீர்க்கதரிசிகள்கிட்ட சொன்னாங்க. தாயாகிய எலிசபெத்துக்கும் தெரியும், அவங்க அப்பாவுக்கும் தெரியும். அடுத்து ஒரு மனுஷர் சொன்னாங்கன்னா மரியாளுக்கு தெரியும், யோசேப்புக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து. இந்த 3 பேர் தான் அவங்க பெற்றோர்கிட்ட தெளிவாக வார்த்தை வந்தது, இப்படியாய் ஒரு பிள்ளை பிறக்க போகிறாங்க, இந்த பிள்ளையை கர்த்தருக்காக நீ வளர்க்க வேண்டும். இப்படியா சிம்சோன் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. சின்ன பிள்ளையாக இருந்தாங்க, வாலிபனாய் மாறினான். கர்த்தர் ஆவியானவர் அந்த மகனோடு கூட இருந்தார். நல்ல காலம் போச்சு. அபிஷேகத்தை பெற்றவன், ஆமென், நல்ல பலசாலி. ஒரு பச்சை தாடை எலும்பு எடுத்து, நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம், அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசி, ஒரு பச்சை தான் ஃபுல்லாக வசனங்கள் வாசிக்க நேரம் இருக்காது. நான் அப்படியே கொஞ்சம் காரியங்களை மற்ற சொல்ல விரும்புகிறேன், குறித்து கொள்ளுங்கள். 15 நியாயாதிபதிகளை வாசிக்கும் போது ஒரு கழுதையின் பச்சை தாடைனா பச்சை கலரில் என்ன அர்த்தம்? இப்போ தான் அந்த கழுதையை செத்து போயிருக்குது. பச்சையான ஒரு கழுதையின் தாடை எலும்பு. கழுதை தாடை எவ்வளோ பெருசாக இருக்கும்? இவ்வளோதான் இருக்கும். அதை எடுத்து 1000 பேரை ஒரு மனுஷனால் கொலை செய்ய முடியும்னா அவன் மேலே எவ்வளவாய் கர்த்தர் அவனை பயன்படுத்தியிருக்காருன்னு யோசிச்சு பார்க்குறேன். 1000 பேரை கொன்று முடிச்சதுக்கு அப்புறமா தண்ணி இல்லை. லேகி என்கிற பள்ளத்தாக்குன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, பக்கத்தில் கடை இருக்கும், போய் தண்ணி ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிடலாம், எதுவுமே இல்லை. அந்த பள்ளத்தாக்கின் பேர் லேகி. தண்ணி குடிக்கணும்னா மேலே போகணும், ஊர் இருக்கும், அங்கே தான் வாங்கி குடிக்கணும் தண்ணி. ஒன்று இந்த பக்கம் போனால் இஸ்ரவேல் ஜனங்கள், இங்கே போனால் பெலிஸ்தீர்கள். இங்கே சாருக்கு தண்ணி இல்லை. 1000 பேரை வெட்டி வீழ்த்திட்டான். சுற்றி பார்க்குறான், 1000 பேர் செத்து கிடக்கிறான். ஆனால் சிம்சோன் இப்போ பார்க்கும்போது அடுத்த வருஷத்தில் வாசிக்கிறேன். அப்போது சிம்சோன் குவியலாக எல்லாம் பார்க்கும்போது 17ஆம் வருஷத்தில் அப்படியே சொல்லி தீர்த்த பின்பு தன் கையில் இருந்த தாடை எலும்பை எரிந்து விட்டு ராமாத் லேகின்னு பேர் வைக்கிறாரு. பேர் வச்ச அடுத்த 18 வரும், அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளிட்டு இருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் நான் செத்து வெறுத்த சேதனம் இல்லாத இவன் கையில் செத்தான்னு சொல்லணுமா அதுன்னு சொல்லும் பொழுது சிம்சோனுடைய வாழ்க்கையை ஆதியாகமத்திலேருந்து அப்படியே திருப்பிட்டு வரோம்.
ஜெபிக்கிற மனுஷர்கள் யார் யாரெல்லாம் பார்க்கும்போது சிம்சோன் இந்த லிஸ்ட்டில் வர்றாருன்னா, சிம்சோன் ஸ்பெஷல். புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது 2 பேர், பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது ஒரே ஒரு ஆள் தான். தாய்க்கும் தகப்பனுக்கும் தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்பட்டு, ஐ அவர் வளர்ந்த விதமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹேர் ஸ்டைல். அவருக்கு சவரன் கத்தி படக்கூடாது, செத்தவங்க இடத்துல அவர் பிரவேசிக்கக்கூடாது, இதெல்லாமே நசரைய விரதத்தில் அப்படியாக வளர்க்கப்பட்ட சிம்சோனுடைய லைஃப்பில் எத்தனை வாட்டி சிம்சோன் ஜெபிச்சான்னு வாசிக்கும்போது, சிம்சோன் ஜெபிச்சது எத்தனை தெரியுமா? என்ன சொல்ல முடியுமா? 2 முறை தான். 2 முறை தான். அது கூட ஃபஸ்ட்டு ஜெபம் இங்கே 15, எதில் வாசிக்கிறோம்? 15, 18. அடுத்த ஜெபம் எங்கே பண்ணுறாரு? அதே நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் கண்ணு 2 போயிடுச்சு. சாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம். நல்லா கவனிங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான். அவ்வளோதான் சிம்சோனை பற்றி நான் சொல்ல வேண்டிய காரியம். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நமக்கு அநேக பாடங்கள் இருக்கிறது. அநேக நேரங்கள் நம்ம ஜெபிக்காமலேயே ஆண்டவர் அநேக காரியங்கள் நமக்கு கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? நான் ஜெபிக்கவே இல்லை பிரதர், ஆனால் ஆண்டவர் நடத்தினார். நம்ம இதெல்லாம் எப்படி நடக்குமோ பயந்துக்கிட்டு இருந்தேன், ஆண்டவர் கூட இருந்து முடிச்சார். சிம்சனோடு கர்த்தர் அவனுடைய சரீரம், அவன் ஆவி ஆத்துமா தாங்குவதற்கு அதிகமான அபிஷேகத்தை கொடுத்துட்டாரு. அவன் வாழ்க்கையில் பிறக்கும் போதே அழைப்பை பெற்றவன். இன்னைக்கு நமக்கெல்லாம் அழைப்பு இருக்குதுங்க, ஆனால் அந்த பக்தன் பாருங்க, காத்துக்கொள்ள, அந்த அழைப்பை காத்துக்கொள்ள கிருபை தாருங்க. இத்தனை பேருக்கு விளங்குதுங்க. இன்னைக்கு அநேக பேர் நம்முடைய வாழ்க்கையில் தேவனால வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிறோம். சிம்சோனோட லைஃப்ல பெரிய பராக்கிரமசாலி, யுத்தம் சம்மர்த்தன் சொல்லுவாங்க. ஒரு பெரிய கதவு இருக்குதான், ஒரு ஏரியாவே 3, அவ்வளோ பெரிய கதவை அசால்ட்டாக பேத்து தலையில் தூக்கின்னு ஓடுறாராம் சிம்சோன். அப்போனா அவனுடைய பலத்தை யோசிச்சு பார்க்குறேன். He was equal to கோலியாத்தில் இருக்கிற அந்த டீமுக்கு ஈக்குவலாக அவ்வளோ பெரிய பலசாலி. சரீரத்தில் மாத்திரம் பலம் இருந்தால் போதாது. ஆமென். சிம்சனுடைய வாழ்க்கையின் முடிவில் பாருங்க, கண்களை இழந்தாங்க. அபிஷேகம் கர்த்தருடைய தலைமுடியில் வச்சிருந்தாரு, அதை இழந்தான். சரி, இன்னும் டீப் டைப் பண்ணும்போது ஏன் சிம்சோன் இந்த 2 தடவை மாத்திரம் தான் ஜெபிச்சான்? ஏன் அவன் லைஃப்பில் ப்ரேயரே இல்லை? சிம்சோன் அவனுக்கு 3 வாட்டி, முதலாவது அவனா ஆசைப்பட்டு, கவனிங்க, அவனா ஆசைப்பட்டு ஒரு பெண்ணை செலக்ட் பண்ணுறான். அவங்க அப்பா கேட்குறாங்க, டேய் உன் சொந்தக்காரத்தில் எவ்வளோ பிள்ளைங்க இருக்கிறாங்க? அம்மா சொல்லும்போது, இல்லை அவள் என் கண்ணுக்கு பிரியமாக இருக்கிறா, அவளை தான் கட்டி பண்ண போனார் சிம்சோன். கட்டி வச்சாங்க. பக்கத்து ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளேயே சிம்சோனுடைய நண்பனுக்கே அவன் மனைவியை கட்டி கொடுத்துட்டாங்க. அதை பார்த்தோன்னே சமக்கோவம். அவன் ஆவி முறிந்தது. எப்படியா? அவனால் அவன் அழகை தாழ முடியும். நான் நேசிச்சவள்பா. அவன் ஆவி முறிஞ்ச உடனே எங்கே தெரியுமா போனா? உடன்படிக்கையில் 3 நிலைகள் இருக்குது. முதலாவது ஆவியோடு நம்ம பண்ணுற உடன்படிக்கை, ஆத்மா, சரீரம். முதலாவது ஆவியோட உடன்படிக்கையை சிம்சோனுக்கு உடைக்கப்பட்டது. அடுத்து என்ன தெரியுமா நடந்துச்சு? 16ஆம் அதிகாரம் 1 வருஷத்தை நான் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. பின்பு ஆவி முறிந்தவுடன் பின்பு காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்துல போனான். என்ன அர்த்தம்? சரீரத்தில் இருந்த உடன்படிக்கையை வேசியோடு சேர்ந்து உடைக்கிறான். கவனிங்க, இதே கண்டி அவன் ஜெபிச்சிருந்தான். ஆண்டவரே என் மனைவி இப்படி ஆயிடுச்சு. ஜெபிக்கிற மனுஷனை கர்த்தர் கையை பிடிச்சி தூக்கிடுவார். அவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, நீ போ, இனி பாவம் செய்யுது, என்கிட்ட மட்டும் பேசிட்டே, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் பேசுகிறேன், நீயும் பேசுவேன். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? சிம்சோன் லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஆவி முறிந்தது. 2வது வேசிக்கிட்ட, விபச்சார ஸ்திரீ கிட்ட போய் விபச்சாரத்தில் ஈடுபட்டதுனால சிம்சோனுடைய சரீரத்தின் உடன்படிக்கை உடைஞ்சது. அதுக்கப்புறம் 3வது ஒரு அம்மாவை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த அம்மா பேர் தான் தெலீலாள். தெலீலாள்கிட்ட போய் அவகிட்ட பாசமாக இருக்கும்பொழுது அவ பிளான் பண்ணது என்னன்னா, அதே 16ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. 16:16 இப்படி இவனை தினம் தினம் வார்த்தைகளாலே நொறுக்கி அலட்டி கொண்டு இருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா வசனப்பட்டது. என்ன தெரியுமா சொல்ல? ஏன் இப்படி எனக்கு சொல்ல மாட்டோம்? அபிஷேகம் எதுல இருக்குது? உன்னை எப்படி கர்த்தர் பயன்படுத்துறாரு? மேன், பிசாசு அவனுக்கு மெயின் டார்கெட் எது தெரியுமா? உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம், உங்கள் மேலே இருக்கிற தேவனுடைய கரம். எப்படியாவது ஆண்டவர் கையை எடுத்துடணும்.
எப்படியாவது அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் உரிந்து போட்டுடணும். ஏன்னா அந்த அபிஷேகம் இருக்கிறதுனால தான் இவன் பாவம் செய்ய மாட்டேங்கிறான். ஏன் யோசேப்பு அந்த காரியத்துக்கு விலகி போனான்? என் தேவனுடைய பார்வைக்கு விரோதமாக நாம் பாவம் செய்வது. ஆண்டவர் சிறைச்சாலையிலே இருந்தாலும் யோசேப்பு கூடவே இருந்தார், பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஜபம்ன்றதுனா நிறைய பேர் நினச்ச ஜபம்னா ஒரு நேரத்தை குறிச்சிக்கணும், 1 மணி நேரம் ஜபம். கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணணும். ஐ மீன் அது ஒரு டைப் ஆஃப் ஜபம். ஐ மீன் ஜபத்துடைய கேட்டகரி இருக்குது. ஆண்டவருடைய ஜபம் என்ற வார்த்தைக்கு என்ன பதில் சொல்ல? ஜபம் என்றால் நான் தேவனோடு பேசுறது. அபிஷேகத்தை பெற்றவங்க அநேக நேரங்கள், நான் இத்தனை ஆண்டுகளும் அபிஷேகத்தை பெற்றேன், என்ன பண்ணுறீங்க அந்த அபிஷேகத்தை வச்சுட்டு? நீங்கள் ஜெபித்திருந்தால் அல்லேலூயா சொல்லுங்க, நான் ஜெபித்திருந்தானால் அல்லேலூயா. நம்ம ஜெபத்தில் இணையும் போது ஆண்டவர் வல்லமையான காரியங்களை, அதனால தான் எரேமியா கிட்ட சொல்ல, என் ஜனம் என் பக்கம் திரும்பவே மாட்டான்பா, அவன்கிட்ட சொல்லு என்னை நோக்கி கூப்பிட சொல்லு. அப்பா அவனுக்கு தெரியாத சர்ப்ரைஸ் கிஃப்ட், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய. இன்னைக்கு எல்லாருக்கும் நமக்கு ஆண்டவர் சூப்பராக லாட்ரி மாதிரி நடக்கணும். அப்படியே திடீர்னு கண்ணை திறந்தா மிக 7:13 அதிசயங்களை காண, அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும். ஆனால் செய்ய வேண்டியது என்னன்னு கொஞ்சம் பார்க்கணும். அப்போ ஆண்டவர் ஆசைப்படுறதானா இவன் என்கிட்ட பேசணும். எதுக்கு ஆண்டவர் மனுஷனை படைத்தார்? படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுஷனுக்காக. இந்த பூமியில் இருக்கிற புல் செடி பூண்டு மிருக ஜீவன் எல்லாத்தையும் யார் தெரியுமா படைச்சாரு? நீங்களும் நானும் ஆண்டு கொள்வதற்காக படைத்தான். படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்குவதற்காக. அவரை வணங்கி அவரோடு நீ பேசணும். அதற்காக தான் ஆதாம் ஏவாளுடைய அப்பாயின்மெண்ட். அது டெய்லி காலைல போ, என்னென்ன பண்ணுறியோ, சிங்கத்தை பார்க்குறியோ, புளியை பார்க்குறியோ, விளையாடுறியோ, ஜாலியாக இருமா, ஆனால் ஈவினிங் நான் வருவேன். என்னது ஈவினிங்? என் அப்பாயின்மெண்ட் டைம். அன்றைக்கி ஒரு நாள் டெய்லி வந்துருந்தாங்க. ஆதாம் வருவார், ஏவாள் வருவாங்க, நல்லா பேசுவாங்க. ஜெபிக்கிறது தான் அவங்க அப்பாயின்மெண்ட்டு, அவங்க பேசுறது தான் ஜெபம். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் வந்து நிற்கிறாரு, ஆதாமை காணோம். வழக்கமாக பண்ணுற இடத்துல ஆதாம் எங்கேயா காணோம், ஏவாள் எங்கம்மா காணோம்? 2 பேரும் இல்லைப்பா, கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், நடந்த சம்பவங்கள். நான் பாவம் செஞ்சோம். எதை தருமா கை வச்சான் பிசாசு வந்து? உங்களுக்கும் அவருக்கும் இருக்க உறவை கட் பண்ணுவான். உறவு கட் ஆயிடுச்சுன்னா அவர்கிட்ட பேச மாட்டீங்க. ஒரு மனுஷன் கொஞ்சம் உங்கள்கிட்ட சொல்கிறேன், யாராவது ஒருத்தர் உங்களுக்கு விரோதமாக பேசும்போது அது நீங்கள் காதில் கேட்டால் திருப்பி அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு மாதிரி பேச தோணுமா? ஏன்? உடச்சிட்டான். சரி, என் இருதயத்தை சுக்குநூறாக்கிட்டாங்க. என்னவோ இவங்க பார்த்தா மாதிரி இருதயம் அப்படியே நொடங்கி போயிடுச்சு. நான் எப்படி அவங்களெல்லாம் பார்ப்பேன்? ஹலோ, இதை தான் பிசாசு பண்ணுறான். எப்போ உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு உடைக்கப்படுதோ, திருப்பி நீங்கள் அவரை பார்க்கணுன்னு போகும்போது வந்து நிற்பான் முன்னாடி. நீ இவ்வளோ பண்ணியிருக்கிறியே, நீ எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? ஆமென். ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, என் பிள்ளை என்கிட்ட பேசணும். அல்லேலூயா. அதே ஆதாம் காண்டி ஆண்டவர் தப்பு பண்ணிட்டோம்பா, என்னை மன்னிச்சிருங்கன்னா இந்த சுச்சுவேஷனே வேற மாதிரி ஆயிருக்கும். புதிய வானம் புதிய பூமியில் நம்ம அங்கே அவரோடு கூட ஆளுகை செய்து கொண்டிருப்போம். ஹல்லேலூயா. ஆனால் மன்னிப்பு கேட்டு தேவனிடத்தில் திரும்புகிற ஒரு இருதயம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி, என்னென்ன சொல்றாரு பாருங்க, என் நாமத்தை வச்சிருக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் என்ன பேரு? வெளியில் போனால் என்ன சொல்லுவாங்கப்பா, அவன் கிறிஸ்டியன்பா, அவங்க கிறிஸ்தவங்க. கிறிஸ்தவர்கள் என்ன அர்த்தம்? கிறிஸ்து கூட்டல் அவர்கள், கிரைஸ்ட் பிளஸ் இயன். ஐ மீன் கிறிஸ்து அவர்களுக்குள்ள இருக்கிறாங்க, கிறிஸ்து பிளஸ் அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அதான் சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட, அதில் அவருக்கு ஒரு சந்தோஷம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் ஆண்டு சொல்றாரு தாழ்த்தி. இன்னைக்கு அநேக பேர் தாழ்த்துக்கிறது இல்லை. நம்மை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத ஒவ்வொரு பிரயருடைய பரிமாணங்கள் சொல்றாரு பாருங்க. எந்தெந்த நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க? சில பேர் நம்ம தாழ்த்தவே மாட்டோம், பெருமை வந்துடும். சில பேர் தாழ்த்துவாங்க, ஆனால் பொல்லாத வழியை விட்டு, சில பேர் பொல்லாத வழியை விட்டு திரும்பி வந்துடுவாங்க, ஆனால் ஜபிக்கிறது என்னன்னு தெரியாது. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டு ஒரு யூட்டர்ன் போடு. இப்படி சொல்றாங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யூட்டர்ன் போட விரும்புகிறாரு. சில பேர் சொல்லுவாங்க, ஜபிச்சிருக்கீங்களா? ஜபமே இல்லை பாஸ்டர், சண்டே அவ்வளோதான். இந்த சண்டே ஜபிக்கிறேன்னா இது எப்போ இந்த பைபிளை அப்படியே வைப்பேன் அலமாரியில், அதோட அடுத்த சண்டே ஒரு தட்டு தட்டி ஒரு ஃபோன் ஊதி எடுத்துன்னு வந்து உள்ளக்க வருவேன். இல்லைங்க,
ஜெபம் என்பது நீங்களும் நானும் நம்ம மண்டில் நினைக்கிறது இல்லை. வேதம் அநேக ஆழங்களை சொல்லு. நீங்கள் ஜெபிக்கும்போது உங்கள் ஆவிக்குரிய மண்டலத்தில் என்ன நடக்கிறது, நீங்கள் ஜெபிக்கிற அடுத்த நொடி எது பரலோகத்தில் கொண்டு போகப்படுகிறது, ஜெபிக்கும்போது என்னென்ன காரியங்களை கர்த்தர் செய்கிறார், யார் யாரெல்லாம் இப்படிலாம் ஜெபிச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு வேதம் எல்லாவற்றையும் படம் பிடித்து காட்டுகிறது. இங்கே வாசிக்கிறோம். ஆமென். புதுசாக ஒரு பெரிய ஆலயத்தை கட்டும்போது ஆண்டவர் பேசார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி எப்படியா ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் எங்கிருந்து கேட்கிறாராம்? பரலோகத்திலிருந்து. எங்கிருந்து அந்த ஜெபம் கேட்கப்படுகிறது? பரலோகத்திலிருந்து நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அடுத்த வசனம் சொல்றார் பாருங்க, இந்த ஸ்தலத்துல, எந்த ஸ்தலம், எந்த இடத்துல நீ உன்னை தாழ்த்துகிறாயோ, ஆமென், இந்த ஸ்தலத்துல செய்யப்படும் ஜெபத்திற்கு ஆண்டவர் சொல்றாரு, என் கண்ணு திறந்திருக்கும், என் செவிகள் கேட்கறது மாத்திரமில்ல, கவனிக்கிறது வேற, பார்க்கறது வேற, நோக்கிறது வேற. பார்க்கறதுனா நான் உங்க எல்லாரையும் பார்க்கறேன், ஆனால் அந்த தம்பியை பட்ட நான் ஃபோக்கஸ் பண்ணனா நோக்குகிறேன், உங்களை எல்லாரையும் பார்க்கிறேன். நல்லா கவனிங்க. கேட்கிறேன்னா எல்லாரும் கத்தனா கேட்குது, ஆனால் அதில் என் பிள்ளையோட சத்தத்தை மாத்திரம் நான் கவனிப்பேன். விளங்குதா? ஆண்டவர் சொல்றாரு, என் செவிகள் கவனிக்கிறோமா. எப்போ தெரியுமா? நீ பொல்லாத வழியில் விட்டு கொஞ்சம் திரும்பும்பொழுது. இந்த காலை வேளையில் ஜெபம் நம்மை தேவனோடு இணைக்கிற ஒரு பெரிய கருவி. ஆமென். ஜெபம் எப்பப்பெல்லாம் ஜெபிக்கலாம்? நேரம் கிடைக்கும் போதெல்லாம். ஆமென். நீ வண்டி ஓடி கொண்டிருக்கீங்களா? ஐயோ என் ப்ரேயர் டைம் 5 மணிக்கு தான், நான் இந்த டைம் செய்ய மாட்டேன். இல்லை, அல்லேலூயா. உங்கள் டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரோடு கூட பேசுங்க. அவரோடு கூட நேரத்தை நம்ம ஸ்பெண்ட் பண்ண அவருடைய ஸ்பெஷாலிட்டி தெரியுமா? அவர் எதிர்பார்க்கிற காரியம். நீ ஜெபிப்பியா? நான் அதை கேட்கிறேன். ஒரே ஒரு உடன்படிக்கை இன்னைக்கும் சபைக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பிராமிஸ். சங்கீதம் 65 அதிகாரம் 2 வசனத்தில் வாசிக்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்துல வராங்க. எதுக்கு வராங்க? ஏன்னா நான் வந்து அவரோடு பேசினா அவர் கேட்பார். எத்தனை பேர் இப்படி வந்து இந்த ஆலயத்தில் ஜெபிச்சிருக்கிறீங்க? வேதனை இல்லாத மனுஷர் ஒருத்தன் கூட பூமியில் இல்லை. ஆமென். எல்லா மனுஷன் எவ்வளோ பெரிய எலான் மஸ்க் எடுத்துக்கோங்க, இருக்கிறதுலே பணக்கார லிஸ்ட்டில் அவர் தான். ஆனால் அவருக்கு ஒரு வேதனை இருக்குதா இல்லையா? பணம் ஒரு மனுஷனுடைய சமாதானத்தை ஃபுல்லாக வாங்கி கொடுத்துறாது. கொஞ்ச நேரம் தற்சமயம் அதை இன்பத்தை காண்பிக்கும், ஆனால் ரியாலிட்டிக்கு வந்தாகணும். ஆமென். கொஞ்சம் கேளுங்க. ஆண்டவர் ஒரு பேர் இருக்குதான், அந்த பேரை சொல்கிறார் பாருங்க சங்கீதக்காரன், ஜெபத்தை கேட்க. நீங்கள் அதெல்லாம் மைண்டில் ஏற்றுக்கணும். நான் ஜெபிச்சா அவர் கேட்பார், பத்துக்குன்னு ஜெபிச்சாலும் அவர் கேட்குறாரு. அல்லேலூயா. நான் படுத்து உறங்கி கொண்டு என் சிந்தனையில் ஜெபிச்சாலும் அதை அவர் கேட்குறாரு. அல்லேலூயா. மோசஸ் ராஜசேகரன் அடிக்கடி பாட, எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான், அந்த பாட்டாவை, எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன், அவர் பேசுவார், இருவரும் சந்தோஷம். சொன்ன நான் பேசுனா அவர் என் கூட பேசினார், இருவருக்கும் ஒரு சந்தோஷம். இந்த ஜெபம்ன்றது நம்ம லைஃப்பில் என்ன நினச்சுன்னா, ஐயோ ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணுமே. இல்லைங்க. ஜெபம் என்பது அவரும் கூட பேசுகிறார். அவருடைய ஆவி, ஆத்மா, சரீரம் நம்மோடு இணைக்கப்படுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லப்படுது, அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். இணைப்பு இல்லைன்னா எதுவுமே நடக்காது. எப்படி சொல்கிறேன்? அவருடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எப்படி ஏன் ஆவி, ஆத்மா, சரீரம் இணைக்கப்படுகிறது? எதற்கு நம்ம ராபோஜத்தை வாங்குகிறோம்? இது உனக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னுடைய ரத்தம் இன்க்ளூட் ஆகிடுதா? உங்கள் சரீரமும் அவர் சரீரமும், அவருடைய பரிசுத்த ஆவியும் உங்களுடைய ஆவியும் இணைக்கப்படும் போது இந்த ஆவியும் அவருடைய ஆவியும் இணைக்கப்படுகிறதா? ஒரு நாள் வந்து வரும், இந்த பூமியிலே இந்த ஆத்மா அவருக்காக நீங்கள் கொடுக்கும்போது இந்த ஆத்மாவும் அந்த ஆத்மாவும் அவருடைய ஆத்மாவும் இணைக்கப்படும். அல்லேலூயா. எதுக்கு தாவீதை பார்த்து சொன்னார், என் இதயத்துக்கு ஏற்றவன். தாவீது டைம் குறித்து ஜெபிக்கல, எல்லா நேரமும் ஜெப நேரமாக மாற்றிட்டார். எத்தனை பேருக்கு ஆமேன்னு சொல்கிறீங்க? அநேக பேர் ஜெபிச்சிருக்காங்க. ஜெபத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அநேக பேர் ஜெபிக்கிறவங்கள வாசிக்கும். 1 தீமோத்தேயு 2:8 வாசிக்கிறோம், அன்றியும் புருஷர்களை பொறுத்து வாசிக்கும் போது பரிசுத்தமான கைகளை உயர்த்தி, அதனால தான் சொல்கிறோம் சபையில் கையை உயர்த்தி ஜெபிங்க. சில பேர் எலியா ஜெபிக்கும் போது நல்லா முகம் குப்புற விழுந்து ஜெபிச்சார்னு வாசிக்கிறோம். பேதுரு ஜெபிக்கிறத வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 9:40 வாசிக்கிறோம், பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு. எதுல? அப்போஸ்தலர் 9:40 பேதுரு, அவர் தான் டீக்கன்,
டாப் மோஸ்ட். இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறமாக திருச்சபை யார் கையில் கொடுக்கப்படுதுன்னா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. பெரிய ஒரு கோவனன்ட்டை ஆண்டவரோடு பண்ணி நான் மேய்க்கிறம்பான்னு சொல்லி அவர் சபையை பொறுப்பெடுக்கிறார். அப்படிப்பட்ட பேதுரு, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் முழங்கால் படிடணுமா? இல்லைங்க, பேதுரு அதை சொல்லலை. பேதுருக்கு அப்புறமா நல்ல கல்வியில் பெரிய மனுஷனாக இருந்த பவுல், அதான் வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில், பவுல் முழங்கார் படிட்டு அவர்களோடு கூட ஜபம் பண்ணினான். பெரிய பெரிய மனுஷர்களாம் தங்களை தாழ்த்தினார்கள். சில பேர் பார்க்குறோம், நான் எவ்வளோ பெரிய ஆள், நான்லாம் முட்டிலாம் போடணுமா? இல்லை, வேதத்தை நல்லா ஆராய்ச்சி பண்ணும்போது, ஏன் பேதுருவோடு நிழல் பட்டு ஒருத்தனுக்கு வியாதி சுஸ்தமாச்சுன்னா, பேதுரு தரை மட்டும் தன்னை தாழ்த்தினான். எத்தனை அற்புதங்களை பேதுரு செய்தானோ அதே அற்புதங்களை எல்லாவற்றையும் பவுலும் செய்ய காரணம். முன்னோடியாக பேதுருவை ஒரே விதத்தில் தான் பார்க்குறார். ஃபர்ஸ்ட் டைம் யார் தெரியுமா? பவுல் பார்க்கும் பொழுது அங்கே போய் அவர் பாதத்திலே உட்காந்துட்டார். ஏன்னா பவுலுக்கு எந்த பைபிள் ஸ்டடியும் போல, எந்த பைபிள் காலேஜும் இல்லை, இயேசு கிறிஸ்துவையும் பவுல் பார்க்கல. பவுல் பார்த்ததெல்லாம் உங்களுடைய ரட்சணத்தை பார்க்கிறேன். அந்த கண்ணு ஒளிப்பட்ட உடனே கண்ணு ரெண்டும் ஃபியூஸ் போயிடுச்சு. ஒளியை தான் பார்த்தார். இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு எப்படி பேசினார், இயேசு எப்படி மன்னித்தார், இயேசு எப்படி கண்ணீர் விட்டார்னு யார் பார்க்கல? பவுல் பார்க்கவில்லை. யார் மூலமாய் பார்த்தார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுடைய அச்ச அடையாளங்கள் எல்லாமே பேதுருடைய பாதத்தில் 15 நாள் பைபிள் ஸ்டடி மாதிரி போய் உட்காந்துட்டாருப்பா. அந்த இயேசு இதை எப்படி ஹேண்டில் பண்ணார் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகிறாரு. இந்த பேதுரு எப்படியெல்லாம் பண்ணாரோ பவுல் போனார். ஆவியானவர் பவுலை பயன்படுத்தினார். ஜெபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றும். பேதுரு முழங்கால் பண்ணிட்டு ஜெபிச்சார்னா, பவுல் நான் படித்தவன், கமாலியல் பாதத்தில் படித்தவன், அவன் மீன்காரன், அவன் முட்டி போட்டு ஜெபிக்கலாம், நான் ஏன் முட்டி போடணும்? he never thought. பவுல் அப்படி நினைக்கவில்லை. முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் இவர்கள் எல்லாம் பயன்படுத்த. சரி, ஜெபம் அமேன். எப்படிப்பட்ட ஜெபத்தை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம்? வேதத்தில் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அநேக பேருடைய வாழ்க்கையில கவலைகள், கண்ணீர். அப்போ சொல்றாங்க பாருங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, எப்படியா எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும். பிலிப்பியருக்கு இந்த வசனம் ஜபத்துடைய அழகான 3 நிலைகளை காட்டும். குறிச்சு கொள்ளுங்க, ஜபத்துடைய 3 நிலைகள். ஒருத்தங்க ஜெபிக்க போனாங்கன்னா அதோட நிலை எப்படின்னா, ஐ மீன் ஃபஸ்ட்டு விண்ணப்பங்களை எப்படி நீங்கள் சொல்லணும், அதான் ஸ்டார்டிங். எடுத்த உடனே பல பேர் போனோம், இதெல்லாம் எனக்கு வேணும்பா, இதெல்லாம் தாங்கப்பா. இல்லைப்பா, பவுல் கற்றுக் கொடுக்குறாரு. உங்கள் விண்ணப்பங்களை ஃபஸ்ட்டு போயிட்டு முழங்கால் படிட்டு இருக்கிற இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதெல்லாம் கொடுத்துருக்குறீங்களே, அதற்காக நான் இப்போ முதல் ஸ்டெப்பு ஸ்தோத்திர பலி. வசனம் சொல்லுது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். முதலாவது ஜபம் எப்படி மாறணும்னா, இன்னைக்கு இதை உங்கள் மனதில் ஏற்றிக்கொள்ளுங்க. எடுத்த உடனே போயிட்டு எப்பவுமே சொல்கிற வழக்கமான ஜபம், ஆண்டவர் சொல்றாரு, அவங்க எப்பவுமே சொல்கிற ஜபத்தை ஒப்பிச்சுட்டு போகிறான். அவன் இருதயமோ என் இருதயமோ தூரமாக இருக்கிறது, பிதற்றுகிறார்கள் அப்படியே சொல்கிறாங்க ஆண்டவருங்க. அவர்கள் அதிக வசனிப்பினால் ஜெபம் பண்ண வரும்போது அப்படியே ரொம்ப பேசுறது. ஆண்டவர், இதெல்லாம் எனக்கு வேணாம், என்கிட்ட முழு மனசாக பேசினா போதும். அப்போது 3 நிலை சொல்லப்பட்டு, முதலாவது உங்கள் ஜபத்தில் சொல்லுங்க ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், அல்லேலூயா. ரெண்டாவதுக்கு ஒரு அதோடு கூட ஜபம். அப்போ ஜபம்னா என்னன்னு பவுல் சொல்றா, ஜபம் என்பது நான் தேவனோடு பேசுவது. ஆண்டவரே, இதான் என் நிலைமை, இந்த நாள் முழுவதும் நடத்துனீங்க, என் பிள்ளைகள் இருக்கிறாங்க, என் மனைவி இருக்கிறாங்க, என் சபை இருக்கிறது, என் போதகர் இருக்கிறாங்க, என் ஆவிக்குரிய நிலைமை, என் மாம்சத்தோட நிலைமை, என் வாழ்க்கையோட நிலைமை, என் வாழ்வாதாரம் எல்லாத்தையும் சொல்றது, தேவையை சொல்றது இல்லை, அவர்கிட்ட போய் அவரோடு பேசுறது. அப்போ முதல் ஸ்தோத்திரத்தை பண்ணிட்டோம். ரெண்டாவது ஜபம் என்பது அவரோடு பேச. மூணாவது காரியம்தான் உங்க லிஸ்ட் வச்சிருப்பீங்களே, இதெல்லாம் நீங்க செய்யணும்பா, அதான் சொல்ல பாருங்க, ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும். அப்போ மூணாவது காரியம் தான். சில பேர் ரிவர்ஸில் போட்டுருவோம், எடுத்த உடனே வேண்டுதல், அப்புறம் ஆண்டவரே வர, ஆண்டவரே பார்த்துட்டு வர, நாளைக்கு பார்க்கலாம், பாய். இல்லைப்பா, வசனம் என்ன சொல்லுதான், ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரோடு பேசுங்க. இந்த ஜபத்தை எத்தனை பேர் இப்படி மாற்ற போறீங்க? அல்லேலூயா. மீன் ஜார்ஜ் முல்லர் என்று சொல்லுகிறதானே ஒரு தேவனுடைய மனிதர் இருந்தார். மீன் எனக்குரிய ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக
வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஜப வீரனாக அவர் இருந்தார். அவருடைய ஸ்பெஷாலிட்டி இன்னைக்கு கூட நீங்கள் இன்டர்நெட்டில் போயிட்டு ஜார்ஜ் முல்லர் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா விக்கிபீடியாவில் வரும். 200 டைம்ஸ் 200 முறை வேத ஆகமத்தை முழங்காலிலே நின்று படித்தாராம். எத்தனை முறைங்க? ரொம்ப நினச்சி பார்க்கவே முடியல. எப்படிங்க ஒரு மனுஷனால் 200 முறை அவருடைய ஃபாஸ்டிங் லைஃப்பில் நான் சொன்னேன்னா நீங்கள் அரண்டு போயிடுவீங்க. ஜபம் அவருடைய லைஃபோடைய ஒரு பார்ட் அண்ட் பார்சலாக மாறிச்சு. அவருடைய லைஃபே ப்ரேயர். டைம் கிடைக்கும் போதெல்லாம் முழங்கால் பண்ணிடுவாராம், வேதத்தை எடுப்பார். தன் வாழ்க்கையின் கடைசி வரை வேதத்தை விடலை. இன்றைக்கி இதெல்லாம் கேட்கும்போது எத்தனை பேர் ஏன் பைபிள் ரீடிங் லைஃப் எப்படி இருக்கிறது, என்னுடைய ப்ரேயர் லைஃப் எப்படி இருக்குது கொஞ்சம் யோசித்து பார்க்குறீங்க. இதெல்லாம் நம்முடைய முன்னோடிகள். ஒரு சமயம் ஆண்டவர் இந்த மனுஷனுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்குற வேலையில் ஒரு பெரிய ஒரு ஆர்ஃபனேஜ் அந்த ஊரில் அந்த சிட்டியில் இருக்கிற எல்லா அந்த அந்த சமயம் தான் உலக யுத்தங்கள்லாம் முடிந்தது. வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே பெற்றோர்கள் இல்லை, அந்தப்பட்ட பிள்ளைங்களை எல்லா பிள்ளைங்களையும் தத்து எடுத்துட்டு அந்த பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் உணவு கொடுத்தாராம். எங்கேருந்தோ சப்போர்ட் வந்துச்சு, நல்லா நடத்தினா. ஒரு காலம் எந்த சப்போர்ட்டும் வரல. மனிதர்கள் கை விரிக்கும் பொழுது அந்த மனுஷன் முழங்காலம் மாத்திரம் விடலை. அந்த சமையல் செய்கிறவங்க சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் டே வி டோன்ட் ஹேவ் எனி திங் டு ஃபீட் த பீப்புள். பிள்ளைங்களை அவங்களுக்கு தேவையான சாப்பாடு போடுறதுக்கு எதுவுமே இல்லை, என்ன பண்ண போகிறோம்? அப்போது அவர் ஒன்றுமே சொல்லுவாங்க, கெட் ரெடி த திங்ஸ், நான் ஜபிக்க போகிறேன், எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வைங்க. இந்த மனுஷன் நைட்டு ஃபுல்லாக முழங்கால் நின்னாரம் காலையில் வந்து வெளியே வந்தாராம். எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்து, கர்த்தர் பார்த்து கொள்வார். திருப்பி போய் அவருடைய ஜபத்தை ஸ்டார்ட் பண்ண. ஜபத்தோட மேன்மையை சொல்லி கொள்கிறேன். சில பேர் ஜபிச்சா என்னங்க நடக்கும்? இல்லைங்க, ஜபிச்சா ஆண்டவர் செய்யாத காரியமே இல்லை. அல்லேலூயா. நம்ம அந்த லெவலுக்கு போய் ஜெபிக்கல. ஆமென். இந்த மனுஷன் போயிட்டு திருப்பி முழங்கால் பட, திடீர்னு பார்த்தா ஒரு லாரி சத்தம் கேட்குதான். ஒருத்தருக்கு அந்த ஆர்ஃபனேஜ் டோரை தட்டுறாரு. இந்த வார்டன் போய் கதவு திறக்கும் போது அந்த லாரி டிரைவர் வராரு. நான் பக்கத்து ஊருக்கு பாலை எடுத்துக்கொண்டு போகிறவன், திடீர்னு என் வண்டி சேதமாயிடுச்சு, இது ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரமாகும், அது வேற இந்த பால் தாங்காது. ஸோ இங்கே ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்குன்னு சொன்னாங்க, இந்த பால் முழுவதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இதுவரை சாப்பிடாத அளவுக்கு பாலில் வகை வகையான ஸ்வீட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து கர்த்தர் அவருடைய தேவையை அதிசயமாக செஞ்சாருங்க. இன்றைக்கி எத்தனை பேர் ஜபத்தை மாத்திரம் சந்தேகப்படாது. அவர்கிட்ட சொன்னால் அவர்னா கேட்கவா போகிறாரா? நீங்கள் ஒன்றும் கல்லையும் மண்ணையும் வணங்கலைங்க. அதான் ஆண்டு சொல்ல, அவர் கல் இருந்தோம் காதுகள் இருந்தோம் ஒன்றும் ஒர்க் அவுட்டானா? நான் பார்க்குற தெய்வம் சொரூபத்தில் இல்லை, ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை, ஆதலால் சொரூபம் ஒன்றும் இல்லை. அவருக்கு சாயல் மாத்திரம் தான் இருக்குது, டீட்டெயில்ஸ் பார்க்க முடியாது. மோசே ஆசைப்பட்டு கேட்டார், ஆண்டவரே உம்முடைய முகத்தை பார்க்கணும். மோசே என்ன இப்படி ஆசைப்படுற? என் கூட நீ நிற்கிற, ஆனால் டீட்டெயில்ஸை பார்க்கணும்னு ஆசைப்படாத. அதனால தான் நான் உன்னை ஒரு இடத்துல கொண்டு போய் நிச்சு அப்படியே உன்னை மூடுறேன், என்னுடைய சாயலை வேணா ஒரு உருவத்தை வேணா நீ பாரு. மோசைக்கு தன்னுடைய உருவத்தை கர்த்தர் காண்பித்தார். அல்லேலூயா. இந்த உருவத்தை நேரில் ஒருத்தர் பார்த்தாரு பாருங்க, பட்டுன்னு கண்ணு போயிடுச்சு. யார் சொல்லுங்க? சவுல். ஆண்டவர் தன்னை அப்படியே பிரத்யட்சமாக வெளிப்படுத்தினார் பாருங்க. அந்த பிரகாசத்தை பார்க்க முடியல. சவுளுடைய கண்ணு பட்டுன்னு செதிலாம் கீழே முடிஞ்சாலாம். அவன் கையிலாகுனா கை பிடிச்சி கூட்டு போகிறதா கூட்டு போனாங்களாம். அல்லேலூயா. அவருடைய மகிமையை வேதாகமாக அழகாய் சொல்லி கொண்டிருக்குதுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் அவரை பார்க்கணுன்னு ஒரு வாஞ்சை இருக்கிறது? வானத்தையும் பூமியையும் படைச்சார்னா எவ்வளோ பெருசுங்க. ஆனால் அவர் இறங்கி வந்து உங்கள் லெவலுக்கு இறங்கி வந்து உங்கள் கூட பேச விரும்புகிறார். ஜபத்தை டோன்ட் டேக் இட், அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. நான் ஜபிச்சேங்க கேட்க போகிறேன், இதெல்லாம் எப்படிங்க நடக்க போகுது, என் பிள்ளைக்குங்க நடக்க இல்லைங்க. நம்ம அந்த லெவலுக்கு இன்னும் வரல. அதனால தான் எசேக்கியேல்கிட்ட கூட்டு போய் சொல்கிறாரு, அப்பா நீ பெரிய நதி பார்க்குற, நதியை பார்க்குற, நீ உன் கால் மட்டும்தான் நினையுது, கொஞ்சம் உள்ளவா முழங்கால், இன்னும் கொஞ்சம் உள்ளவா இடுப்பளவு, இன்னும் கொஞ்சம் உள்ளவா பா, இது வரைக்கும் உள்ளவா நீந்த ஆரம்பி. இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாரானால் உன் வாழ்க்கையில் ஜபம் ஒரு வாழ்க்கையாகவே மாற வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்கள் ஜபத்தில் ஒரு விசுவாசம் இருக்கணும். சில பேர் ஃபார்மாலிட்டி ப்ரேயர், காலையில் எழுந்த உடனே சோத்திரம் ஆத்திரம் ஆமேன், அம்மா போயிட்டு வரேன், டிஃபன் எடுத்து போய் நான் காலேஜுக்கு போகிறேன் பண்ணியிருக்குமா? ஆனால் ஆண்டவர் அவ்வளோ இறக்க. ஆனால் ஆண்டர்னாப்பா வரான் அப்படியே போகிறான். வீட்டில் அப்படி இருந்தீங்கன்னா பாருங்கள், வீட்டுக்கு போகிறீங்க, திருமணமானவங்க இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன்,
அவர் வேலைக்கு போவார், காலையில் எழுந்தோடனே அம்மா சாப்பாடு எடுத்து வச்சிட்டியா, ஓகே நான் கிளம்புறேன். ஈவினிங் வருவார், ஹாய் ஹலோ பாய் நான் தூங்க போகிறேன்னா அந்த மனைவி பார்க்கும், இவனை எதுக்குறான் இவன் கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லுவானா மாட்டாங்களா? இவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், என் பிள்ளையா இருக்கிறான், என் கூட பேசக்கூடமா, ஒரு ஜென்ரல் ஒரு மினிமம் ஆசை ஆண்டர் படக்கூடாதா? இன்றைக்கி நம்ம என்ன தடவை பண்ணுறோம்? அநேக பேர் அவருடைய சின்ன ஆசையை கூட நிறைவேற்ற மாட்டோம். ஏன் தாவீது அவருடைய இதயத்துக்கு ஏற்றவனா எல்லாத்தையும் ஓரங்கட்டு ஆண்டவரை நீங்கள் தான் சொன்னாருங்க. இன்றைக்கி இந்த சத்தியத்தை கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கணும். பரவாயில்ல, எதையோ காய தவாலை போட்டு வதக்கி இருக்கிறீங்களா, அதை வதக்கும் போதே ஜெபிக்க ஆரம்பிங்க. வீட்டில் துணி துவச்சி கொண்டிருக்கிறீங்களா, ஆண்டவரே இந்த அழுக்க நான் எப்படி போகுதோ என் சரீரத்தில் இல்லை, என் ஆவி ஆத்துமாக்கலை, இப்படி பேச பழகுங்க. ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுறது போல உங்கள் ஜெபம் மாறணும். எத்தனை பேர் அதை மாற்ற போகிறீங்க? ஜெபம் என்றால் நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்து ஒரு தனி ஓரத்தில் உட்காரணும், அது ஜெபம் கரெக்ட். அதுக்கு ஒரு டெடிகேட்டட் டைம். ஆனால் வாழ்க்கையே ஜெபமாக மாற்றி பாருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் வண்டி ஓட்டிட்டு போகும்போதெல்லாம் துதி ஆட்டோமேட்டிக்காக ஜெபிக்கும்போது துதிக்கும்போது ஆண்டவர் உள்ளே இறங்க ஆரம்பிச்சிருவார். நீங்கள் ஜெபிக்கும்போது எந்த சத்துருவை தொட முடியுமா? எந்த பாவம் தொட முடியுமா? எந்த சத்துருடைய கிரியைகள் தான் தொட முடியுமா? எவ்வளோ பெரிய மந்திரக்காரனாக இருக்கட்டும், அவன் முழங்கால் படியிடும்போது எந்த மந்திரக்காரனாக தொட முடியுமா? சொல்லுங்கள். எவ்வளோ பெரிய சூனியக்காரனாக இருக்கட்டும், ஆமேன், நீ முழங்கால் படிட்டு இருக்கிற அதே வேலையில் நீ முழங்கால் படிக்கிறத அவன் அங்கேருந்து பார்ப்பான். இப்போ முடியாது, சார் வெளியே வரட்டும், சார் கொஞ்சம் கேப் கொடுட்டோம், சார் கொஞ்சம் பாவத்தில் விழட்டும், அப்போ அடிக்கலாம். ஜபத்தின் வல்லமை உங்கள் மாம்ச கண்ணில் தெரியாமல் இருக்கிறானா பரலோகத்தில் வல்லமை பெருசு. ஹல்லேலூயா. யாக்கோபு அதை எழுதுகிறார் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். யாருங்க எழுப்ப முடியும்? யார் விசுவாசமாய் ஜெபிக்கிறாங்களோ. விழுந்து போனவன், ஐயோ இந்த பாவத்தில் நான் விழுந்து கிடக்கிறேன், டோன்ட் வரி, ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபிக்கிறியா உண்மையா? என் தாய்க்கு தகப்பனுக்கும் என் உடம்பு குடும்பத்தில் யாரோ ஒரு பலவீனம், சொல்லுங்க, விசுவாசமா நீ ஜெபிச்சாய் என்றால், விசுவாசம் உள்ள ஜெபம் வசனம் சொல்லுது பிணியாளியை ரட்சிக்கும். அவன் எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாலும் நீ ஜெபிச்ச பத்தியா, உங்கள் ஜபத்தின் நிமித்தமாக சொல்கிறேன், இன்னைக்கு உங்கள் ஜபத்தின் நிமித்தமாக உங்கள் கணவர் மன்னிக்கப்படுவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? அன்பு தாயே தகப்பனே, உங்கள் ஜபத்தின் நிமித்தமாக கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு இரக்கத்தை காட்டுவார். ஜபத்தை விடாதீங்க, கர்த்தரை தேடுகிறத விடாதீங்க, இடைவிடாமல். ஆமென். ஜபத்தில் அநேக காரியங்கள் இருக்குது. நான் நேரம் இல்லை ஆழமாய் சொல்ல விரும்புகிறேன், ஆனால் நேரத்தை கருத்தில் கொண்டு 5 ஜபத்தின் நிலைகளை மாத்திரம் காண்பிக்கிறேன். ஏன்னா நீங்கள் வீட்டுக்கு போகும்போது என்ன செய்தி ஜபத்தை குறித்து பார்த்தோம். சிம்சோன் அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி, 2 times வெறிய 2 வாட்டி தான் ஜெபிச்சான். மனுஷன் சரீரத்தை இழந்தான், ஆவியை இழந்தான், கடைசியில் தெலீலாள்கிட்ட ஆத்துமாவையும் இழந்தான். ஆமென். இன்னைக்கு நான் ஜெபிக்கிற மனுஷனா நான் மாறுவேன். நாள் உன் அபிஷேகம் இன்னொரு தனியாக மாறும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? உனக்குள்ள அழைப்பை ஆண்டவர் உறுதிப்படுத்துவார். உங்கள் பேரை பரலோகத்தில் எழுதி கொண்டே இருப்பார். இவன் என்னார் இந்த காலை வேளையில் என் சமூகத்தில் வந்து நின்றான், உபவாசத்தில் நின்றான், என்னை துதித்தார்கள், நான் அவனுக்காக இறங்கினேன். அதை கர்த்தர் எழுதுகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? உங்கள் இருதயத்தை உங்கள் கரங்களை கர்த்தர் காக்கிறார். ஹல்லேலூயா. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. டோன்ட் நெவர் லிவ் எ கேப். ஒரு கிட்டார் கற்றுக்கணும்னா டெய்லி ப்ராக்டிஸ் இருக்கணும். இன்றைக்கி நான் கற்றுக்கினேன், அதோட 2 நாள் கழிச்சு கற்றுக்கினா, ஃபஸ்ட் நாள் கற்றுக்கினது 3ஆவது நாள் ஒன்றுமே. இப்போ இவங்க வாசிக்கிறாங்கன்னா கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் தான் கொம்பு குச்சி கையில் ஓடும், இல்லைன்னா ஸ்டிக்கு அந்த ரோல்லாம் வராது. ப்ராக்டிஸ் அதனாலவே தெரிஞ்சிடும். நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணியான்னு கேட்பேன், ஏன்னு சிரிப்பார் கலைமாறன். நல்லாவே தெரியும், சார் 1 வாரம் லீவ் விட்டு வராரு, அதே 1 வாரம் ப்ராக்டிஸ் பண்ணுதா, எல்லாம் நல்லா வாசிக்கிறப்பா, நல்லா புரியுதா உங்களுக்கு? எப்போ நம்ம கேப் வருதோ, எப்போ ஆண்டவரோட பேசுறத கட் ஆகுதோ, கணவன் மனைவி கிட்ட எப்போ அவங்க 2 பேர் பேசுகிற அந்த உறவு கட் ஆகுதோ, ஆமென், பிசாசு உள்ள வந்துடுவான், சப்ஸ்டிடியூட்டாக உள்ள வந்துடுவார். அதான் ஆண்டவர் பவுலுக்கு அதை எழுதுறார் கொலோசி மூலமாக, இடைவிடாமல். நான் நேற்று ஜோம் பண்ணிட்டேன், இன்னைக்கு தலைவலி, கால் வலி, வயிறு வலி, என்னென்ன லிஸ்ட்டே சொல்லிட்டு இன்னைக்கு நான் ஜோம் பண்ண மாட்டேன். ஏன்னா நேற்று பண்ண ஜெபம் என்னை காப்பாற்றும். ஏமாற்றி கொள்ளக்கூடாது நம்மளையே. ஆமென். ரீசன்ஸ்லாம் சொல்லக்கூடாது. ஜோம் பண்ண முடியலையா, படுக்க முடியுதா, படுத்துக்கிட்டே ப்ரேயர் பண்ண ஆரம்பி. ஆமென். ஹாஸ்பிட்டல்ஸ்க்கெல்லாம் போகிறோம். ஆமென்.
அங்கே போய் பார்க்கும்போது ஒருத்தவங்க காலெல்லாம் கட்டி தொங்க வச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த நிலைமைகள்லாம் பார்க்கும்போது இருதயம் பதறுகிறது. ஆண்டவர் நம்ம ஜெபிக்கிறதுனால நல்ல காலை கொடுத்து வச்சிருக்கிறாரு, சுவாசத்தை கொடுத்துருக்கிறாரு, இன்னைக்கு ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறாரு. நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எடை விடாமல். பென்னின் அழகாக சொல்றாரு, எவ்வளோக்கு எவ்வளோ நீ எடை விட்டு ஜெபிக்கிறியோ அவளுக்கு எவ்வளோ ஆண்டவரோட ரெஸ்பான்ஸும் தள்ளி தான் போவோம். எப்போ நீ டெய்லி பேசி கொண்டிருக்கிறியோ உன் தேவையை நீ சொல்வதற்கு முன்பதாகவே அவர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஏன்னா இடைவிடாமல் ஜெபிக்கிறான். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க அன்பு சபையை, இடைவிடாமல் ஜெபிக்கணும். உன் பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுங்க, இப்படி இடைவிடாமல் ஜெபிக்கணும். ரெண்டாவது காரியம் நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன், ஆவினாலே ஜெபிக்கணும். முதல் காரியம் என்ன பார்த்தோம்? இடைவிடாமல், பிரேக் விடாதீங்க. ரெண்டாவது காரியம், மாம்சத்தில் பண்ணாதான் பிரேக் வரும். என்ன சில பேர் டைம் போவாங்க, அவங்களே அலாரம்லாம் செட் பண்ணிட்டு போவாங்க. நான் இன்னைக்கு 10 நிமிஷம் ஜெபிக்க போகிறேன், 20 நிமிஷம் ஜெபிக்க போகிறேன். ஐயோ, ஒரு மாதத்தில் ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டாங்கன்னா போதும். 100 பேருக்கு ஃபோன் பண்ணி நான் இன்னைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன் தெரியுமா? ஏன் அப்படி சொல்லலாமா? என் அப்பா கிட்ட நான் 10 நிமிஷம் பேசினேன் தெரியுமான்னு போய் எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் மண்டையில் கொட்டி அனுப்புவாங்க. உன் அப்பாட்ட நீ பேசுகிற அதே என்கிட்ட சொல்கிற, எவ்வளோ நேரம் வேணா பேசு, அவரும் உன்ட்ட பேசுவார், நீ பேசு, அப்படி நல்லா இருக்கும். உறவு அப்படி தானே இருக்கணும். இன்றைக்கி ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. ஆண்டவருக்கு நமக்கும் உள்ள உறவு எவ்வளோக்கு எவ்வளோ நீ கிட்ட வரையோ அவளுக்கு அவ்வளோ இறங்கி வருவார். ஹல்லேலூயா. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கிட்ட வருகிறோமோ ஆண்டவர் நம்மோடு கூட இறங்கி உன்னை இயல்பா வசனத்தில் உங்களோடு கூட பேசுவார். நீ துதிக்கும் போது அந்த பாடல் வரிகள் உங்களோட கூட பேசும். தேவ மனிதர்கள் பேசும்போது அந்த வார்த்தை, ஆண்டவர் உனக்காக தான் நான் பேசுகிறேன், இதை எடுத்து வச்சு இதை சொல்லி ஜெபின், ஆண்டவர் உங்களோட கூட பேசுகிற தேவனாக இருக்கிறாரு. அல்லேலூயா. ரெண்டாவது காரியம், இடைவிடாமல் பார்த்தோம். ரெண்டாவது, ஆவியினாலே ஜெபம் பண்ணோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், எந்த சமயத்திலும், ஆமென். சில பேர் நேரங்காலம் தான் பார்ப்போம், ஜபத்துக்கும் பார்க்குறோமான்னு தெரியல. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் ஆவியிலே ஜபம் பண்ணி. ரெண்டாவது காரியம், ஆவியிலே ஜபம் பண்ண கற்றுக்கணும். மாம்சத்தில் ஜபம் பண்ணோன்னா அன்பின் பரலோக பிதாவே அப்படியே அவங்க ஜபம் செம பாலிஷாக இருக்கும். வா, எவ்வளோ சூப்பராக ஜபம் பண்ணுறாங்க, நல்ல வசனம்லாம் சொல்கிறாங்க. ஆமென். மனுஷர் காணும் வண்ணமாய் நம்மளுடைய ஜபம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு மணி வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களாப்பா? அந்த மணி வச்சு அப்படியே டக் டக். இப்போ நேற்று அன்றைக்கி கடைக்கு போயிருந்தேன், நிசாம் ஸ்டோரில். அங்கே ஏதோ ஒரு மோதிரம் மாதிரி வச்சுருந்தாங்க, அதில் நல்லா பட் நான் கூட காசு என்றது பொழுது, என்னப்பா இது காசு? இல்லைப்பா, இது எதுனா அந்த சோத்திரம் சொல்கிறவங்க அப்படியே கவுண்ட் பண்ணின்னு இருப்பான். ஏன்? உங்கள் அப்பாட்ட பேசுறது நீ கவுண்ட் பண்ணி. இன்றைக்கி நான் 1000 வாட்டி எங்கள் அப்பா கிட்ட பேசிட்டேன். ஓகேப்பா, இன்றைக்கி 1000 முடிஞ்சிடுச்சு. ஏன்? இதை அஞ்ஞானிகள் நம்ம இருக்கக்கூடாது. நாளைக்கு உங்கள் கையில் கூட ஒரு மணியை கொடுத்து இந்த மாதிரி டெய்லி சொல்லுப்பா. யார்கிட்ட பேசுகிறோம்? என் அப்பா கிட்ட பேசுகிறேன், என் ஏசப்பா கிட்ட பேசுகிறேன். நான் பேசும்போது அவரு என் கூட. அப்போ அதுக்கு மணி வேணுமா? அதுக்கு மிஷின் வேணுமா? இல்லைங்க. உன் மனசு நிறைவில் எனக்கு இந்த ஜீவனை கொடுத்தீங்களே, அதனால தான் சொல்கிறேன், மாம்சத்தில் உன் மூளையில் பேசாத, ஆவியானவரோடு இணைஞ்சிருங்க. தான் ஆவியோடு கூட ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதல் விழித்திருக்கணுமா. அழகாக சொல்ல, ஆவியில் ஜபிக்கிறவன் விழித்திருப்பான். ஏன்னா பிசாசு அட்டாக் பண்ணுறது ஃபஸ்ட்டு எங்கே தெரியுமா? சிம்சன் அட்டாக் பண்ணா ஆவியில். ஐ மீன் அவனுடைய குடும்ப உறவில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு பார்த்தா உள்ளே வந்துட்டான். அவன் இருதயம் உடஞ்சிடுச்சு. தேவையில்லாமல் பெலிஸ்தருடைய வெள்ளாமையை எல்லாத்தையும் கொளுத்தி போட்டான். பெலிஸ்தர் அவன் மேலே கரம் வச்சு வராங்க. காரணம் ஆவி. ஈஸியாக மனுஷனுடைய ஆவியை பிசாசை உடைச்சிருவான். குடும்பத்தில் நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க, அடுத்த சமயம் பார்த்தா ஒன்றா சேர்ந்து சாப்பிடக்கூட முடியாது. குடும்பத்தில் பிரிவினைகளை உண்டு பண்ணுவான். ஆனால் எப்போ ஒரு குடும்பம் ஜபிக்குதோ அந்த ஆவியை கர்த்தர் பாதுகாத்தலாம். அப்போது ஜபம் எப்படி இருக்கணும்னா, ரெண்டாவது காரியத்தை சொல்லுங்கள், ஆவியோடும். அப்போ ஆவியோடு சொல்லணும், நான் தனியாக ஜபிக்கிறதில்ல, என் கூட ஒரு பார்ட்னர் இருக்கிறாரு. அதான் வாசிக்கிறோம் ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும், ரோமர் 8:26, அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில், நான் பாவம் செஞ்சுட்டேன், ஆவியானவரை விட்டு போயிட்டாரு. ஹலோ, உண்மைதான். பாவம் செஞ்சால் உள்ளே இருப்பார். உங்கள் வீட்டில் ரொம்ப நாற்றம் அடிக்குது, நான் அதே வீட்டில் இருப்போம்ப்பா. நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே, ஆனால் ஆலயத்துக்குள்ளே நாற்றம் அடிக்குது. ஏசப்பா கொஞ்சம் வெளியே தான் போய் ஆகணும். ஏன்னா அந்த ஆலயத்தை அவன் க்ளீன் பண்ணணும்.
அந்த உணர்வு அவனுக்கு வரணும். இது நல்லா இருக்குது, நாளைக்கு அதே பாவத்தை செய்வேனா வெளியே நிற்பார். எப்போ தட்டுவார், டே வாசற்படின்னு தட்டுகிறேன், கிளீன் பண்றா. புரியுதுங்களாங்க? அந்தபடியே ஆவியானவரும் வாக்கு கடங்காத பெருமூச்சு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமென். அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களை உதவி செய்கிறார். ஆவியானோட வேலை தெரியுமா? டே தம்பி ரொம்ப நாற்றம் எடுக்குது, கொஞ்சம் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாமா? கொஞ்சம் சபைக்கு போ, சபையை கட் பண்ணிடுவான், எந்த மீட்டிங்கும் போவாத. பார்க்குறீங்களா ஏன் அவன் சபையை விட்டு கட் ஆகிறான்? அவன் லைஃப்பில் ஜெபம் கம்மியாயிடுச்சு. ஆவியில் அவனால் ஜெபிக்க முடியாது. மாம்சத்தில் ஜெபிக்கிறதுனா பேருக்கு அவங்க அம்மா திட்டுவாங்க, உடனே ஜெபிச்சிட்டோமா ஒரு 5 நிமிஷம் ஏமாற்றி ஒரு ஜெபம், யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆவியில் ஆவியானோடு இணைஞ்சு ஜெபிக்கணும். அப்படின்னா என் ஆவியும் ஆவியானவரும் இணையும் பொழுது தான் அங்கே ஒரு பெரிய மேஜிக்கே நடக்குது. சொல்ல ஆவியானவரும் நமக்கு உதவி செய்கிறாரு. எனக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல, அதான் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் அவரேப்பா நான் ஜெபிக்கிறோம் கூட, என் கூட வந்து ஆவியானவர் தாமே வாக்குக்கு. ஏன் அந்நிய பாஷையில் ஜெபிக்க தெரியுமா? ஆவியானோடு ஜெபிக்கும் போது அவர் பேசுகிற பாஷையில் நானும் அவரோடு பேசுகிறேன். எனக்கும் புரியாது, அவருக்கும் புரியாதுன்னா சேர வேண்டிய இடத்துல மெசேஜ் போய் சேர்ந்துடும். எத்தனை பேருக்கு விளங்குது? பழைய காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ஸுக்கு முன்னாடி, டெலகிராமுக்கு முன்னாடி ஒரு மிஷின் இருக்கும். 2 வாட்டி டக் டக் டக்குன்னு சொன்னாங்கன்னா அதில் மிஷினில் டீகோட் பண்ணி அந்த பக்கத்தில் இருக்கவங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பக்கத்தில் இருக்கிறவங்க ஒன்றுமே புரியாது. என்னடா இவன் டக்கு டக்குன்னு தட்டுறான், ஆனால் அந்த பக்கத்தில் இருக்கிறவன் இவன் சொல்கிற டக்கை கேட்டு அவன் ஒரு பெரிய லெட்டரை எழுதி வச்சிருவான். இன்றைக்கி உங்கள் பக்கத்தில் இருக்கணும் புரியணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷைகளுக்கு அர்த்தம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவன் வசனம் சொல்லுது ஆவியானவர் தாமே வாக்குக்கு அடங்காத எந்த வாக்குலையும் இப்படி தான் ஃபார்மெட்டு. நோ, பைபிள் டசன்ட் சே, வேதாகம் சொல்லவில்லை. வாக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு. அப்போ என் ஜெபம் எப்படி இருக்கணும்? நானும் அப்படி செய்ய வேண்டும். அடுத்த வருஷத்தில் இன்னும் ஆழமாய் அவர் சொல்றதை பாருங்களேன். ஆமென். வாசிப்போம் 27ஆம் வசனத்தில் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக. உங்களுக்கு யார் தெரியுமா ஜெபம் பண்றா? நீங்க ஜெபம் பண்ணாமல் இருந்த போதும் உங்களுக்காக ஒருத்தர் ஜெபிச்சுட்டு இருக்கிறாரு. நீ ஜெபம் பண்ணாமல் இருந்த, பாவம் செய்த, உடனே தூக்கி முடிச்சிருப்பான் பிசாசு. யாருன்னா இங்கே இருக்கணும் சொல்ல முடியுமா? கையை உயர்த்தி, நான் இந்த ஆண்டு முழுவதும் பாவம் செய்யவில்லை, போன ஆண்டு முழுவதும் நான் சின்ன வயசுலேருந்தே பாவம் செய்யலை. யாருமே சொல்ல முடியாது. மேன், நம்ம அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த பொழுதும் உங்கள் பேரை அவர் கையில் எடுத்ததுனால, அவனுடைய பெயரை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன்னு சொன்னதுனால ஆவியானுடைய பெரிய வேலைன்னா அந்தபடியே ஆவியானவரும் தேவனுடைய சித்தம் ஆவியானவர்களுக்காக ஜெபம் பண்ணோம். பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் உங்கள் இருதயத்தை அவர் பார்க்குறார். இவன் இருதயம் எப்படி இருக்கிறது? தாவீது பத்சேபாள்கிட்ட பாவம் செய்தார், உண்மைதான். ஒரு வருஷம் ஹைலி அவரோட லைஃப்லேயே ஒஸ்ட்டு. அந்த நாட்கள் தான் எப்போ திரும்பி வந்தாரோ 2 போடு போட்டு கட்டி அணைச்சிக்கிட்டாருப்பா தாவீதை. அதுக்கப்புறம் தாவீது தேவனை விட்டு தூரம் போகவே இல்லை. ஆமென். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. நான் என் தேவனுடைய பரிசுத்த, அநேக பேர் பரிசுத்தாவி அப்படியே ஓரமா ஓகே பரிசுத்தாவியானவரா, பைபிளில் பரிசுத்தாவி இல்லைங்க. பரிசுத்தாவி உங்களுக்குள்ள வாசம் பண்ணுறாரு. நீங்கள் வீட்டுக்கு போகும்போது அவர் உங்களோடு கூட வராரு. நீங்கள் துக்கத்தில் இருக்கும்போது அவர் உன்னோடு கூட வசனப்படுவார். அவர் உன்னை தட்டி எழுப்புவார், எழும்பு மகனே. 2வது காரியம் ஆவியோடு ஜெபிக்கணும். 3வது காரியம் மத்தேயு 14:23 ஆமென், அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண மலையில் ஏறி, ஆமென், சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார். யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 3வது ஜெபம் தனி ஜெபம். உங்கள் லைஃப்பில் பர்சனல் ப்ரேயர் இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம விழுந்துருப்போம். இந்த தனி ஜெபம் ரொம்ப முக்கியம். இங்கே வாசிக்கிறோம் அவர் தனித்து, எல்லா சீஷர்கள் இதெல்லாம் ஓகே, ஆனால் காட் ஃபவுண்ட் அ டைம், ஒரு நேரத்தை பார்த்தாரு. இவனுங்கெல்லாம் தூங்குறானுங்க, ஓகே இது நல்ல நேரம். அவர் எழுந்தார். உன் குடும்பத்தில் பிரச்சனையா? என் கணவர் குடிக்கிறாங்க, என் பிள்ளை இப்படி இருக்கிறாங்க, என் தாய் தகப்பன், என் மாமியார், என் மருமகள், குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இல்லை. உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளலாம். உலகத்தை ஜெயிச்சா எப்படி ஜெயிச்சாரு? சீக்கிரட் அவர் தனித்து போனாரு. உங்கள் லைஃப்பில் ஒரு தனி ஜெபம் இருக்குதா? யாருமே பார்க்கல, ஆனால் கர்த்தர் பார்க்கிறார். கொர்நேலியு தினந்தோறும் தான தர்மங்களை செய்து தன் வீட்டார் அனைவரோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பக்கத்து வீட்டுக்காரனு கூட தெரியாது, ஆனால் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு தெரிஞ்சதுங்க. ஆண்டவர் தான தர்மங்களும் உன் ஜெபங்களும் பரலோகத்துக்கு வந்துடுச்சுப்பா. ஏன் சொன்னார்? யாருமே பார்க்கல, he was praying. இன்னைக்கு இந்த காலை வேளையில் இந்த இருதயத்தை மனசு 3வது ஜெபத்தை சொன்னோம்,
தனித்து ஜெபிக்கிற ஜெபம். யாருமே பார்க்கல, பரவாயில்ல, ஏன்பா இவன் ஜெபிக்கவே மாட்டான்னு சொன்னாலும் பரவாயில்ல, உங்கள் தனி ஜெபம் தேவனுக்கு தெரியணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியோரோடு இணைந்து அவர் சமூகத்தில் டெய்லி, ஆமென். ஒரு பாஸ்டர் சொன்னாராம், ஆமென், அவ்வளோ வல்லமையாய் பயன்பட காரணம், என் வாழ்க்கையில் என் நேரத்தில் நான் தேவனுக்கு தசம பாகம் கொடுக்குறேன். அவருடைய உடன் ஊழியர், எப்படியா நீங்கள் நேரத்தில் தசம பாகம் கொடுக்குறீங்க? எல்லாம் நம்மளாம் சம்பளத்தில் தசம பாகம் கொடுக்கலாம். அவன் சொன்னாரான், ஒரு நாளுக்கு எத்தனை மணி நேரம்னு கேட்டாரான் அந்த உடன் ஊழியர்கிட்ட. 24 மணி நேரம். நான் ஒரு நாளுக்கு 2.5 மணி நேரம் என் தேவனோட தனிமையில் நான் நிற்கிறேன். அது ஸ்டார்டிங். இப்போ நான் 6 மணி நேரம் நிற்கிறேன். இதெல்லாம் கேட்கும்போது அந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்ய அந்த துணை ஊழியர் பிரமித்து நின்றாராம். அதை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணார். அவர் செய்தது எல்லாத்தையும் இந்த ஊழியர் செய்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் தனி ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். 4வது காரியம், அதிகாலை ஜெபம். மார்க் 1:35 அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து பற்றி தான் சொல்கிறேன். எல்லாத்துக்குமே அவர் தான் எக்ஸாம்பிள். எந்த மனுஷனையும் நான் காண்பிக்கல. இயேசு கிறிஸ்து அதிகாலை, எந்த ஒரு குடும்பத்தில் அதிகாலை ஜெபம் இல்லையோ இன்னைக்கு சபை நிற்க காரணம், ஒரு மனிதன் அதிகாலையில் 4 மணிக்கு தேவ சமூகத்தில் ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறதுனால கர்த்தரை மட்டும், அதனால அவர் ஜெபிக்கிறாரு. எங்க ஐயா பார்த்துப்பார், அவர் ஜெபிக்கட்டும் 4 மணிக்கு, நான் ஏன் ஜெபிக்கணும்? ஒவ்வொரு மேலே ஆண்டவர் கடமையை கொடுத்துருக்கிறாரு. உன் அக்கம் பக்கத்திற்கு, உங்களுக்காக, உன் குடும்பத்திற்காக, உன் பிள்ளைக்காக, உன் தாய் தகப்பனுக்காக. அதிகாலையில் வசனம் சொல்ல, அதிகாலையில் என்னை தேடுகிறவன், தேடுறவன் தான் பார்க்க முடியும். ஆமென். அவர்கள் இருட்டோடு எழுந்திருந்து அதிகாலையில் எல்லாம் தூங்குவான் பாருங்க. அந்த நேரத்தில் முழங்கால் இருக்கும்போது பரலோகம் உன் சத்தத்திற்கு கதவை திறக்க போய் எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்ல போறீங்க? 4 காரியங்களே பார்த்த இடைவிடாமல் ஜெபம். ஆவியினாலே ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். 3வது காரியம் தனிமையில ஜெபம். 4வது அதிகாலை. யாரா வேணா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பேங்க் மேனேஜர் இருக்கட்டும், கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க அதிகாலையில் எழுந்திருக்கிறோடைய எஃபர்ட்டே வேற மாதிரி இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் டைமை ஸ்பெசிஃபிக் பண்ணி 5 மணிக்கா ஃபஸ்ட்டு முதற் பலன் யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு. அந்த நாளை துவங்குறீங்க. ஃபஸ்ட்டு ஹவர் மெயின் ஃபோன் எடுத்து நோண்டுறதோ இல்லை மற்றவங்கள்ட்ட பேசுகிறதோ சாப்பாடு சரி எல்லாமே பண்ணணுங்க. ஆனால் ஃபஸ்ட் அந்த 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம், அதுக்குன்னு டைம் தெரியல, முன்னாடி எழுந்துருங்க. வழக்கத்தை விட அவர் சமூகத்தில் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். இந்த சமூகத்துலேருந்து அவர் சமூகத்தில் நின்று அந்த நாளை தூங்குறத பார்த்தாலே பிசாசுக்கு நடுக்கம் வரும். எந்த சத்துரும் தொட முடியாது. கர்த்தர் அந்த நாள் முழுவதும் அவனை ட்ராவல் பண்ணுவார். அந்த நாளை முடிக்கும் போது சொல்லலாம், காலையில் ஸ்டார்ட் பண்ணேன், முடிக்கிற வரைக்கும் என் கூட நீங்கள் இருந்தீங்க. கடைசி ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். மேன் லூக்கா 9:28 கூட்டு ஜெபம். புதுசான ஒரு வார்த்தையாக இருக்கும். அது என்ன கூட்டு ஜெபம்? லூக்கா 9:28 இந்த வார்த்தைகளை சொல்லி ஏறக்குறைய 8 நாள் ஆன பின்பு அவர் பேதுருவையும், திருப்பி இயேசு கிறிஸ்து பற்றியே சொல்கிறேன், பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலை உங்களுக்கு தேவை. இயேசு கிறிஸ்து அவர் தனியாக ஜெபிச்ச நாட்கள் இருக்குது. ஆனால் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை ரெடி பண்ணுற ஒரு பொறுப்பு அவளுக்குள்ள இருந்தது. பேதுருவை கூப்பிட்றாரு, யோவானை கூப்பிட்றாரு, யாக்கோ 3 பேர் வாங்கப்பா. எதுக்கு ஆண்டவரே? வாங்கப்பா. மலை மேலே போகிறாங்க. போகும்போது கற்றுக் கொடுக்குறாரு. அங்கே அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது 3 பேரோட கண்ணம் திறக்கப்படுகிறது. ஒரு பெரிய தரிசனத்தை பார்க்கிறார்கள். இன்னைக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த கூட்டு ஜெபம் என்ன பண்ணும் தெரியுமா? உன் குடும்பத்தையே கர்த்தருக்குள்ள திரும்பும். இந்த கூட்டு ஜெபம் தான் உங்கள் குடும்பத்தில் நடக்குதான குடும்ப ஜெபமாக மாறும். ஒரு தாய் முழங்கால் படிட்டு வேதத்தை எடுத்து வாசித்து ஜெபிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக புள்ள பார்ப்பான். ஓ, அம்மா ஜெபிக்கிறான். ஒருவேளை அவன் டிவி பார்த்துக்கிட்டே இருப்பான், சவுண்ட் அதிகமாக இருக்கும். நீங்கள் விடாமல் ஜெபிச்சு பாருங்களேன், ஒரு 10 நிமிஷம் ஆட்டோமேட்டிக்காக டிவினா ஃபஸ்ட்டு மியூட்டை போடுவாங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஜெபிச்சு பாருங்க, டிவி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். இன்னும் 5 நிமிஷம் ஜெபிக்கும் போது அந்த பிள்ளை வந்து உன் பக்கத்தில் உட்காருவான். இன்னும் 5 நிமிஷம் நீ ஜெபிக்க, அந்நிய பாஷையில் நிரம்ப அந்த பிள்ளை ஆட்டோமேட்டிக்கா உன் பக்கத்தில் முழங்கால் படிடும். நீ வேதத்தை எடுத்து படிக்கும் போது உன் பக்கத்தில் நீங்க படிக்கிறது உங்க பிள்ளைகள் கேட்பார்கள். இதான் கூட்டு ஜெபம். நீ அபிஷேகம் நிரம்ப உங்க அபிஷேகத்தில் நிரம்புற வல்லமை உங்க பிள்ளைய நிரம்பும். அல்லேலூயா. ஏன் பேதுருடைய நிழல் பட்டுனா ஆண்டவர் சொன்னதை பேதுரு மூலமாய் கர்த்தர் நிறைவேற்றினார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த காரியங்களை
தானும் செய்வான். இதிலும் எந்த இடத்துல தேடி பார்க்கிறேன், ஏசப்பாவோட நிழல் பட்டு யாருன்னா சொஸ்தமாச்சுன்னா யாருக்குமே இல்லை. ஆண்டவர் அதை ரிசர்வ் பண்ணி வச்சார். யாருக்கு என்றால் பேதுருவுக்கு. ஏன்னா என் அபிஷேகத்தை அவனுக்கு கொடுக்கிறேன். கூட்டு ஜெபத்தில் வல்லமை இருக்குதுங்க. டியர் பேரண்ட்ஸ், பெற்றோர்களாக நீங்கள் இருப்பீர்களானால், என் குடும்பத்தில் ஏன் இது நடக்குது, எதுக்கு இந்த நஷ்டம், இதெல்லாம் கேட்கிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு கம் பேக். அவனோட வருகை மிக 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 சமீபமாக இருக்கிறது. ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 10 நிமிஷம். அநேக பேர் இந்த கூட்டு ஜெபத்தை, ஃபேமிலி ப்ரேயரை ஸ்பாயில் பண்ணிவிடுவாங்க. அந்நேரத்துக்கு தான் ஒரு 4 பாட்டு எடுத்து வச்சுக்கின்னு ஃபுல்லாக பாடுறது. ஆசையாக வந்து உட்காரும் அந்த குழந்தை. இவங்க பண்ணுற அட்டகாசத்தை பார்த்து இனிமேல் இவங்க முட்டி போட்டாங்கன்னா பக்கத்து வீட்டுக்கு ஏஞ்சி ஓட்டேன். யாருக்கு எடுத்தது? ஞானமாக பண்ணுங்க. அந்த தனி ஜெபம் வேற. தனி ஜெபத்தை வந்து எங்கே பண்ணுறது? சர்ச்சில் ஜெபிக்க சொல்லியுமா ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுமா? ஐயோ, எல்லாத்தையும் ஜெபம் பண்ணுறது இல்லை. ஞானமாக, விவேகமாக, அலப்புகிறாருன்னு சொல்லக்கூடாதுங்க. உங்கள் ஜெபம் அடுத்த ஜென்ரேஷன், சின்ன குழந்தையாக இருக்கோமா, நானும் வாசிக்கிறேன், அந்த 1 வருஷத்தை கற்றுக் கொடுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு. நான் சொல்கிறேன், குடும்பம் கர்த்தருக்குள்ளே வளருதா இல்லையான்னு பாருங்க. கடைசி காலத்தில் நான் மட்டும் ஒழுங்குப்பா, ஆண்டவர் என் பேரை மட்டும் சுயநலவாதிகளாக இருக்கக்கூடாது. நீ ரட்சிக்கப்பட்டியா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா முழு குடும்பத்தை ஒரு வேர்க்கலை தான் போடுவாங்க மண்ணில். அந்த வேர்க்கலை வளர்ந்து பெருகுது, பிள்ளைங்க பெருக்கிறாங்க, பிள்ளைங்களுக்கு பிள்ளை பெருசா. அந்த வேரை பிடிச்சி தூக்குனா ஒரு வேர்க்கலை மட்டும் வராது. அந்த வேர்க்கல்ல வேரோட எந்தெந்த வேர்க்கடலை எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கிறதோ கொத்தா வரும். இன்னைக்கு எத்தனை பேர் குடும்பமும் பரலோகத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்துறீங்க? ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் பேசுகிறாரு. பிளானட் டைம், ஒரு நேரத்தை பிளான் பண்ணுங்க. 9:15 டிவி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இல்லை, இப்போல்லாம் பிள்ளைங்களாம் மாறிட்டாங்க, டைம்லாம் மாறிடுச்சு. இப்போ நாங்களாம் 9 மணிக்கு எல்லாத்தையும் லைட்லாம் ஆஃப் பண்ணுவோம். அப்புறம் என் திருமணத்துக்கு அப்புறம் 10 ஆச்சு. இப்போ அப்படி என்ன ஆச்சு, இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் 10 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணலாம், கதை எதையோ ஆச்சு 11க்கே கூப்பிட்டு வந்துடுவாங்க. டைம் கிடைக்குதா? ஆண்டரோடு பேச உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். கூடி செபிக்கிற, குறிப்பாக ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிங்க. உங்கள் பாஸ்டருக்காக, பாஸ்டர் பிள்ளைக்காக. ஏன்னா அநேக அடிகள் வரும். யார் எங்களுக்கு பேக் சப்போர்ட்னா சபையார் தான். பேதுரு தூக்கி ஜெயிலில் வச்சு பொழக்கிறாங்க. சபையார் வாங்கட்டும், பேதுரு எங்களையா பொழந்த சர்ச்சில்னு சொல்லிட்டு சும்மா இல்லைங்க, எல்லாம் வாங்குறியா சர்ச்சுக்கு. அங்கே ஊழியர் அடிக்கிறாங்க. நம்ம முழங்கால் நைட்டு ஃபுல்லாக. ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டார். அஸ்திபாராங்க ஆட்டம். அப்போஸ்தலர் 12:5 வாசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அல்லேலூயா. கூட்டு ஜெபத்தில் கர்த்தருக்கு கடைசி ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 5 ஜெபங்களை பார்த்தோம். முதல்ல இடைவிடாமல் ஜெபிக்கணும். 2வது ஆவியினாலே. 3வது தனி ஜெபம். அடுத்து அதிகாலை. அடுத்து கூட்டு ஜெபம். கூடி கூடி ஜெபிக்கிற ஜெபம் இல்லாத குடும்ப ஜெபம் இல்லாத வீடு. இப்போ கூரை இல்லை, நான் டெரஸ் இல்லாத வீடுன்னு கூட சொல்ல, பிசியாக இல்லை, கேட் இல்லாத வீடு. கொஞ்சம் மாடர்னாக சொன்னால் இப்படி தான். ஏன்னா கூரைனா புரியாது பிள்ளைங்க. கேட் இல்லாத, கதவு இல்லாத வீடு எப்படி இருக்கும்? எவனா உள்ள வந்து எடுத்துகிட்டு போகலாம் எதை வேணா. இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் இந்த ஜபத்தை கொஞ்சம் கல்டிவேட் பண்ணுங்க. ஜப வாழ்க்கை கொஞ்சம் உள்ளே வந்துட்டா வயசு ஆக ஆக ஆக, நான் சொல்கிறேன் பாருங்கள், வயசு ஆக ஆக எப்படி ஒரு குலோப் ஜாமுன் அந்த ஜீராவில் போட்டு ஊற 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 தான் அந்த டேஸ்ட். வயசு ஆக ஆக உங்கள் ஜப லைஃப் மாறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? வயசு ஆக ஆக நீங்கள் ஜெபிக்கும் போதே ஆண்டவர் கரம் அழைச்சிப்பார். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம். கடைசி வசனம் ஒரு ஆழமான செய்தி. வெளிப்படுத்தல் 8:4 அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது. சொல்றாரு பாருங்க, நீங்க இங்க ஜெபிக்கிற ஜெபம் அடுத்த செகண்ட் அது எங்க போகுது தெரியுமா? பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு யார் கொண்டு போகிறா? ஒரு தூதன். சொல்றாரு பாருங்க, அப்படியே பரிசுத்தவான்கள் ஜெபிக்கும் பொழுது, அஞ்ஞானி ஜெபிக்கும் போது இல்லை, நீ பரிசுத்தவானாய் மாறி ஜெபிக்கும் பொழுது பரலோகம் ரெஸ்பாண்ட் பண்ணும். 100 ஃபோன் எடுத்து அடிச்சிங்கன்னா உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு போகிறது போல நீங்கள் ஜெபம் பண்ணினா அடுத்த செகண்ட் இந்த ஜெபம் எங்கே போகுதுன்னா அதோட ஆழத்தை அடி உதை வாங்கின யோவான் பத்முத்தியில் எழுதுறார் பரிசுத்தாவின் உதவியோடு. அப்படியே பரிசுத்தவானுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகை. உங்கள் ஜெபம் எப்படி போகுதுன்னா ஒரு தூப வர்க்கத்தின் புகையை போல தூதன் அதை கையில் கொண்டு சென்று தேவனுடைய முன்பாக, ஆண்டவரே இந்த ஐஎஃப்ஜி சபையில், இந்த ராஜா தெருவில், இந்த குடும்பத்தை சார்ந்த இந்த அம்மா இந்த வேலையில் ஜெபிச்சிருக்கிறாங்க, உங்களை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறாங்க, என்ன கொடுக்க போறீங்க அப்பா, அவங்களுக்கு இதை கொடுத்து அனுப்புன்னு அதே தூதன் அனுப்ப வர மாட்டாரா? உங்கள் ஜெபம் பரலோகத்துக்கு போகுது. இருக்கிற இடத்துல நம்மளாம் எழுந்திருப்போம், ஆண்டு சமூகத்தின் ஆராதனை ஒப்பு கொடுப்போம். உங்கள் ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும்.
எண்ணி ஜெபிக்காதீங்க. சிம்சோனை போல அவரோட ஒரு உறவு தான் ஜெபம். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவர் உங்களை ஒரு ஜெபிக்கிற மனுஷனா மாற்றுகிறாரு. ஒரு விசுவாசியுடைய ஜெபம் பரலோகத்தை கிரியை செய்ய வைக்குமா? இன்னைக்கு எத்தனை பேர் பரலோகத்துக்கு தேவனோடு கூட உங்க ஜெபத்தை ஏறெடுக்க போறீங்க? ஜெபிக்க ஜெபிக்க பலன் கிடைக்கும். கொஞ்ச நேரம் ஆண்டு சபத்து கரங்களை எல்லாம் உயர்த்தி நான் முடிக்க போகிறேன். 2 நிமிஷத்து கூட்டத்தை முடிக்க போகிறேன். கேன் வி ஆல் எல்லாரும் கண்களை மூடி உங்கள் 2 கரங்களை தயவாக கேட்குறேன். உங்கள் 2 கரங்களை, சின்ன பிள்ளைங்க, வாலிய பிள்ளைங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறவங்க கூட கையை உயர்த்துருங்க. வெளியில் இருக்கிறவங்க ஹல்லேலூயா ஆண்டு விட்டு சொல்லி ஜெபிக்கிற, ஆண்டவரே நான் இன்னைக்கு உங்களோட கூட பேச போகிறேன். என்னை நான் ஜெபிக்கும் பொழுது நீங்களும் என் கூட பேசணும். ஆவியானவர் என்னோடு கூட இணைஞ்சிக்கணும். அந்த பரிசுத்த ஆவியார் இணையும் போது அவர் வரங்களை கொடுப்பாரு, அந்நிய பாஷையை கொடுப்பாரு, விசுவாசத்தை கொடுப்பாரு, அன்பு, சாந்தம், இச்சையடக்கம், பொறுமை, தயவு எல்லாமே பரிசா கொடுத்து கொண்டே இருப்பாரு. நீ பார்க்கும்போது ஒரு நடமாடுகிற பரலோகமாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். இது ஜெபிக்கிற மனுஷனுடைய சுதந்திரம். எந்த சத்துருவும் அவனை நெருங்க முடியாது. எந்த சத்துருடைய கிரியைகளும் அவனை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவன் ஜெபிக்கிறவன் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் தலையசைப்பா. சொல்லுங்க, அவன் ஜெபிக்க ஜெபிக்க. ஹல்லேலூயா. கடைசி வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவர் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு இந்த ஜெப நேரத்தை, ஜெபிக்கிற இடத்தை தீர்மானம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடு உங்க சத்தம் மாத்திரம். நான் ஜெபிக்க இன்னைக்கு ஜெபிக்க போறீங்க. ஒரு நெருப்பாய் கரங்களை உயர்த்தி, ஆவியே 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 ஆவி என் வாழ்க்கையில அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. உன் வாழ்க்கையில கர்த்தர் அசைவாடுகிறார். அனலாக்கும் எங்கள் அக்கினி. நான் ஜெபிக்க. சின்ன பிள்ளைகளா ஜெபிக்க போறீங்கன்னா சொல்லுங்க. ஒரு விஷயம் கூட எல்லா சத்தமா, நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பா. நெருப்பா இந்த அக்னி உங்களை பரலோகத்தை கொண்டு செல்ல உங்களை தகுதிப்படுத்தும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள நல்ல இயேசுவே, இந்த நல்ல வேலைக்காய் நாங்களுமே துதிக்கிறோம் ஐயா. நம்முடைய நல்ல வார்த்தைகளை நம்முடைய மக்களுக்கு கொடுத்திரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்மோடு இணைந்திருக்கவும், உம்மோடு நெருங்கியிருக்கவும், உம்மோடு உறவாடவும் அவர்களுக்கு நேரத்தையும் காலத்தையும் சமயத்தையும் கொடுக்க நீர் வல்லவராயிருக்கீர் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு எட்டாததும் அறியாதமான பெரிய காரியங்களை நீ செய்கிற தேவனாய் இருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, அப்படி நம்முடைய மக்களை உயர்த்தும்படியாய் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மக்களை திடப்படுத்தி, தைரியப்படுத்தி, பலப்படுத்தி, சகாயம் பண்ண வல்லவராயிருக்கிறீர். எப்போதும் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட, உம்மை நோக்கி பார்க்க அந்த நல்ல எண்ணங்களை கொடுத்து, நேரங்களையும் காலங்களையும் சமயங்களையும் கொடுத்து, எல்லா இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுதலை கொடுத்து அவர் நடத்த நீர் வல்லவராயிருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எப்போதும் மக்கள் மேலே இறங்கட்டும். உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். உம்முடைய அந்நிய பாஷை இறங்கட்டும். அவர்களை தெரிந்து கொள்ளும் ஆண்டவரே. இந்த பூமியுடைய எந்த தீமைகளுடைய பிள்ளைகளை தொடக்கூடாது ஆண்டவரே. எல்லா வருத்தங்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனை, துயரம் எல்லாவற்றையும் என் தேவனிடத்திலே தெரிவிப்போம். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆழக்கடது என்று எழுதியிருக்கிறது ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீர் முறியடிப்பீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே, செய்தியாளர்களுடைய கருத்தில் வைக்கிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்து, செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அதை மறந்து விடாதபடி தன் எண்ணங்களிலே, சிந்தைகளிலே, யோசனைகளை வைக்க உதவி செய்யும். யாவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சிறு பிள்ளைகள், வாலி பிள்ளைகள்,
வயோதிமார்கள் குடும்பத் தலைவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதித்து உம்முடைய கிருபையின் சட்டைக்குள்ள மூடி மறையும். எல்லா துதியும் கனம் மகிமையும் ஒவ்வொருவருக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்போதும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மாத்திரம் நாம் அனைவரோடும் கூட இன்றும் என்று நிலையாய் நிலைத்திருப்பதாக. ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மென்னே நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்றும் அவரை என்றே வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்றும் அவரை என்றே வாழ்த்துவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். VBS எடுக்கிறவர்கள் தயவாக உங்களுடைய பெயர்களை கொடுத்து விடுங்கள். வியாழக்கிழமை எலெக்ஷன் அன்னைக்கு மாலையில் 5 மணிக்கு இங்கே VBS டீச்சர்ஸ் ட்ரைனிங் நடைபெறும். VBS மே மாதம் 4ஆம் தேதி நம்முடைய சபையில்